குமரினே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். எத்தனையோ பரிசுத்தர்கள் மறைந்தே மகிமை சேர்த்தனரே பூரணமாய். எத்தனையோ பரிசுத்தர்கள் மறைந்தே மகிமை சேர்த்தனரே. கர்த்தரே காத்து எம்மை கருணையால் தூய சேவை செய்ய. கர்த்தரே
ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க இருந்தவரே, என்னை வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இந்த மேலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா, இந்த மேலவீன நேரங்களில் உங்க கிருபை தந்தீரையா. சத்தமிட்டு இயேசு ராஜா என் மேலே நானே. கரங்களை உயர்த்தி சொல்ல முடியுமா? என் மேலே நீரே, நீர் மாத்திரமே, எதற்கும் பயமில்லை. கரங்களை அசைத்து ஆராதனை உமக்கே, ஆராதனை. ஓ ஆராதனை டாடி ஒருவருக்கு மாத்திரமே. சண்டே கிளாஸ் பிள்ளைங்க, டீன் பிள்ளைங்க தயவு செய்து முன்னாடி வந்து மேட்ரஸ்ல அமரும்படியாக உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். பேரண்ட்ஸ், ப்ளீஸ் encourage your teens and children to come and occupy the mattress. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்வீர். என்னை திருப்திப்படுத்துவதனால டாடி நீங்க விருப்பப்பட்டிருக்கிறீங்க. மகிழ செய்தீர். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. உற்சாகமாக கரங்களை அசைத்து ஆராதனை உமக்கே, He alone deserves. He alone deserves. Oh Lord, blessed be your name. Oh la 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 la. Oh la 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 shara. ஆராதனை உமக்கே. ஆராதனை நாயகரே. Oh la 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 சகனா. இந்த நாளின் ஆராதனையை கூட சிறப்பிக்க வந்திருக்கக்கூடிய துணையாளரே, உமக்கே ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே,
பார்க்கட்டும். எனது எல்லாமே என் கர்த்தரை உயர்த்தட்டும். உமக்கே ஆராதனை உமக்கே. உற்சாகமாக கரங்களை தட்டி ஓ ஓ ஒருவருக்கே ஆராதனை. ஆராதனை நாயகனே, நீர் ஒருவரே பாத்திரர், நீர் ஒருவரே பாத்திரர், பாத்திரர், பாத்திரர். ஓ ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. உமக்கு முன்பாக சாஷ்டாங்கமாக நாங்கள் பணிகிறோம் ஆண்டவரே. எங்கள் ஆராதனையிலே பிரியப்படக்கூடிய தேவனாய் இருக்கிறீரே, எங்கள் ஆராதனையிலே வாசம் செய்யக்கூடிய தேவனாய் இருக்கிறீரே. ஓ ஹalleluya. உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஹalleluya. நம்முடைய சுகத்தை விரும்பக்கூடிய தேவனாய் இருக்கிறார், நம்மளை புதுப்பிக்கக்கூடிய தேவனாய் இருக்கிறார். ஹalleluya. எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிற இன்றைக்கு ஒரு புதிய கிருபை எனக்காக என்ன பண்ணியிருக்கிறார் ஆண்டவர்? ஹalleluya, ஹalleluya. ஒரு புது கிருபை நம்மளை என்ன பண்ண போகுது? இன்னைக்கு வழி நடத்த போகிறது, தாங்க போகிறது. நம்ம கண்களாலே நாம் அதை பார்க்க போகிறோம். ஓ தேவனை உயர்த்த போகிறோம். ஹalleluya, ஹalleluya. தொடர்ந்து நாம் தேவனை உயர்த்துவோம். தொட்டு சுகமாக்கும் ஐயா. ஒரு விசுவாச அறிக்கையோடு கூட இந்த பாடல் நம்ம என்ன பண்ண போறோம்? பாட போகிறோம். தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, நீ தொட்டால் போதும் இந்த வாழ்க்கை மாறுமே. தொட்டால் போதும் இந்த வாழ்க்கை மாறுமே. தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, நீ தொட்டால் போதும் இந்த வாழ்க்கை மாறுமே. நீ தொட்டால் போதும் இந்த வாழ்க்கை மாறுமே. சத்தமிட்டு சொல்லுங்க, மாறுமே, மாறுமே, எல்லாம் மாறுமே. அவர் சொல்ல ஆகுங்க, அவர் பிரசன்னம் அதை நிறைவேற்றுங்க. ஓ மாம்சத்தால முடியாது. மாறுமே, மாறுமே, எல்லாம் மாறுமே, மாறுமே, எல்லாம் மாறுமே. எட்டிக்காய் போல் கசக்கும், எட்டிக்காய் போல் கசக்கும் இந்த வாழ்க்கையை உம் பாசத்தைகள் நீட்டி என்றும் தொடருமே. இன்னும் ஒரு விசை டாடி, உங்க தொடுதல் எங்களுக்கு வேணும். ஓராரா சனரா சகிரா உம் பாசத்தைகள் நீட்டி என்றும் தொடருமே. கட்டி பிடித்தேன் உந்தன் பாதம் கர்த்தாய் எந்தன் கதறலை கீழும். கட்டி பிடித்தேன் உந்தன் பாதம் கர்த்தாய் எந்தன் கதறலை கீழும். தொடருமே என்னை. நான் சொல்றேங்க, உண்மையா உள்ளத்தின் ஆழத்துல இருந்து நீங்க டாடி கிட்ட கேட்டீங்க வச்சுக்கோங்க, கண்டிப்பா தொடருமே, தொடருமே, என்னை தொடருமே, தொடருமே, என்னை தொடருமே. தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, நீ தொட்டால் போதும் இந்த வாழ்க்கை மாறுமே. தொட்டால் போதும் இந்த வாழ்க்கை மாறுமே, மாறுமே, எல்லாம் மாறுமே, மாறுமே, எல்லாம் மாறுமே. கடனும் உடனும் என்னை முடக்க முடியாதே. கடலில் நடந்த கர்த்தர் என்னோடு இருக்கிறார். கடனும் உடனும் என்னை முடக்க முடியாதே. கடலில் நடந்த கர்த்தர் என்னோடு இருக்கிறார். கடலில் என்னை நடக்க செய்வார், கடனை எல்லாம் மாற. ஓ ஹalleluya. Our God is an extraordinary God. மாறுவே, எல்லாம் மாறுவே. சாத்தியமில்லாத காரியங்களை சாத்தியப்படுத்தக்கூடிய தேவ சமூகத்தில் நீங்க நின்று கொண்டிருக்கிறீங்க. மாறுமே, மாறுமே, எல்லாம் மாறுமே, மாறுமே, எல்லாம் மாறுமே. தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே. We are thirsty, Lord. இன்னொரு தொடுதலுக்காக ஓ நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். ஓ ராகரா சகந்தரா வாழ்க்கை மாறுமே. மாறுமே, எல்லாம் மாறுமே, மாறுமே, எல்லாம் மாறுமே. குறைவை எண்ணி புலம்புவதை நிறுத்துவே. சத்தமிட்டு சொல்லுங்க, நான் புலம்ப மாட்டேன், குறைவை நான் சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டேன். குறைவை எண்ணி, குறைவை எண்ணி புலம்புவதை நிறுத்துவே. நிறைவா என்னை நடத்துபவர் இருப்பதா? இல்லை என்பது எனக்கு இல்லை, தொல்லை என்பது
சிறு பிள்ளைகள் சண்டே கிளாஸ் பிள்ளைங்க மாத்திரம் நீங்க மேல உங்க சண்டே கிளாஸ் போலாம். டீன்ஸ் அப்படியே இங்கே அமரும்படியே உங்களை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இல்லை என்பது எனக்கு இல்லை என்பது துளி இல்லை 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 தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே நீர் தொட்டால் போதும் என் வாழ்க்கை மாறுமே தொட்டால் போதும் என் வாழ்க்கை மாறுமே மாறுமே எல்லாம் மாறுமே. கண்களை மூடி அப்படியே அறிக்கை செய்யுங்க. உங்க சூழ்நிலையை உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வாங்க. அந்த சூழ்நிலையை காட்டிலும் உங்க தேவன் எவ்வளவு பெரியவராய் இருப்பதை மாத்திரம் உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி மாறும் மாறும் தீரும். ஹலோ எல்லாம் அகலும் மாறுமே. எல்லாம் அறிக்கை செய்யுங்க அறிக்கை செய்யுங்க. நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். விசுவாசம் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லைங்க. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்பதை விசுவாசிங்க. மாறுமே எல்லாம் மாறுமே. எம்மை தொடணுமே என்னை தொடணுமே. இன்னும் ஒரு விசை கூட தொடுங்க டாடி. ஓராடாலா சுத்திகரிங்க சுத்திகரிங்க சுத்திகரிங்க. பலப்படுத்துங்க உருவாக்குங்க. ஆராடாலா சாணாலா தொடணுமே என்னை தொடணுமே. இல்லையே தொல்லை இல்லையே. எதெல்லாம் உங்களுக்கு பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறதோ, எதெல்லாம் ஆண்டவர்கிட்ட நெருங்கி நம்ம வரக்கூடாதபடிக்கு தடையா காணப்படுகிறதோ, அது ஆவியில இருக்கலாம், லிட்டரலி உங்க ஃபிளஷ்ல இருக்கலாம், இல்லாட்டி உங்க சிந்தனையில இருக்கலாம். அதெல்லாம் ஆண்டவரே நீங்க தொடுங்க. தொட்டு அதையெல்லாம் நீங்க சுத்தப்படுத்துங்க. உமக்குள்ளே ஒரு பரிசுத்தமான ஒரு பாத்திரமா ஆண்டவரே எங்களை நீங்க மாற்றுங்க. உங்களை நீங்களே ஒப்பு கொடுத்து ஆண்டவரே தொடுங்க டாடி தொடுங்க. உங்க one touch is enough. Your single touch is enough, oh Father. வாழ்க்கையே ஆண்டவரே அப்பா அது புரட்டி போட்டு விடும். உமக்குள்ளே ஒரு விசேஷித்தவர்களாய், உமக்குள்ளே ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழணும் நாங்க ஆசைப்படுறோம். யாருக்குமே அப்படிப்பட்ட வாழ்க்கை வேணா நம்ம யோசிக்க மாட்டோங்க. we needed வார்த்தைகளை கேட்கும் பொழுது நான் இப்படிப்பட்டவளா இப்படிப்பட்டவனா நான் வாழணும் நம்ம வாஞ்சிக்கிறோம். ஆனா ஏதோ ஒரு தடை, ஏதோ ஒரு ஒரு அடைப்பு, ஒரு பிளாக் நம்ம அதை வாழக்கூடாதபடிக்கு தடை செய்து கொண்டிருக்கிறத இன்றைக்கு கேளுங்க. உங்க ஆசைய அவருடைய சித்தத்தின்படி எவைகளை நாம் கேட்கிறோமோ அதை அப்படியே நமக்கு கிராண்ட் பண்ணக்கூடிய தேவனாய் இருக்கிறார். இம்மைக்குரிய காரியங்களை அல்ல, மறுமைக்கு ஏதுவான காரியங்களை இந்த வேளையில டாடி எனக்கு நீங்க தொட்டுங்க, என்னை தொடுங்க. அதுல ஒரு சுகம் எனக்கு பிறக்கணும், அதுல எனக்கு ஒரு சுகம் எனக்கு பிறக்கணும் ஆண்டவரே. இந்த எண்ணங்களில ஒரு சுகம் எனக்கு பிறக்கணும், இந்த உணர்ச்சிகள்ல ஒரு சுகம் எனக்கு உண்டாகணும். நீர் சுகப்படுத்தக்கூடியவர், நீர் பலப்படுத்தக்கூடியவர் ஆண்டவரே. அப்ப தோய்ந்து போய் இருக்கிறவர்களை நீர் நிலைப்படுத்தக்கூடிய தேவனாய் நீர் இருக்கிறீர். உம்முடைய சமூகம் அவைகள் யாவற்றையும் செய்து முடிக்க வல்லமை உள்ளதா இருக்கிறது. ஓ ஹalleluya. சுகம் உண்டு, பலன் உண்டு, ஜீவன் உண்டு உம் பாதத்தில். சுகம் உண்டு, பலன் உண்டு, ஜீவன் உண்டு உம் பாதத்தில். நேசிக்கிறேன் உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே. நேசிக்கிறேன் உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே. நேசம் உண்டு, பாசம் உண்டு, இரக்கம் உண்டு உம் பாதத்தில். நேசம் உண்டு, பாசம் உண்டு, இரக்கம் உண்டு உம் பாதத்தில். கரங்களை உயர்த்தி நேசிக்கிறேன் உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே. நேசிக்கிறேன் உம்மைத்தான்
done as it is. அவன் சொன்னபடியே ஆகும் என்று வசனம் இருக்கிறதே, அது அப்படியே ஆகட்டும். வியாதி நீங்கும். இன்னும் ஒரு விசை கூட. வியாதி நீங்கும், வறுமை நீங்கும், பாரம் நீங்கும், உம் பாதத்தில் உயர்த்துகிறேன் உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே. உயர்த்துகிறேன் உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே. சுகப்படுத்தும், பலப்படுத்தும், திடப்படுத்தும் இந்நேரத்தில். சுகப்படுத்தும், பலப்படுத்தும், திடப்படுத்தும் இந்நேரத்தில். உயர்த்துகிறேன் உயர்த்துகிறேன் உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே. உயர்த்துகிறேன் உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே. உள்ளத்தின் ஆழத்துல இருந்து டாடி உண்மையா உங்களை நாங்க உயர்த்துகிறோம். இன்றைக்கு நாங்க சுகத்தோடு, ஜீவனோடு, பலனோடு பிறருக்கு ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதமா நாங்க நின்று கொண்டிருக்கிறோம்னா அது நீர் எங்களை நினைவு கூறிக்கொண்டே இருப்பதனாலதான்ப்பா. ஒவ்வொரு செகண்டும் எங்களை நினைவு கூர்ந்து ஆண்டவரே எங்களுக்கு என்னது தேவை என்று எங்க பரமத்தை தகப்பன் அழகா எங்களை போஷிக்கிறீங்க, உடுத்து வைக்கிறீங்க, வழி நடத்துகிறீங்க. கண்மலையின் மேல ஒவ்வொரு நாட்கள் செல்ல செல்ல எங்களை உயர்த்தி வைத்து மகிழக்கூடிய எங்கள் தெய்வம். ஹல்லேலூயா. இயேசுவை விட வேற யாருங்க இப்படி இருக்க முடியும்? நமக்கு நல்லதை தவிர வேற எதையுமே நம்ம டாடி செய்யலையே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மற்றவைகளை அருளாது இருப்பதை எப்படி கண்டிப்பா செய்வார். நமக்கு என்னது தேவை என்பது அவருக்கு தெரியும். ஆனா நம்ம எந்த அளவுக்கு இந்த நாளை நம்ம விட்டு கொடுத்திருக்கிறோம். நம்ம விட்டு கொடுக்க முழுமையுமாய் நம்மை அவருக்கு அர்ப்பணிக்கும் பொழுது ஒரு முழுமைக்குள்ளாய் தேவன் நம்மளை என்ன பண்ணுவார்? இன்னும் அதிகமாய் வழி நடத்த அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். இன்னும் ஒரு விசை கூட எல்லா சபையார் அனைவரும், சிறியோர் பெரியோர் எல்லாரும் சேர்ந்து கரங்களை உயர்த்தி, நான் நேசிக்கிறேன் டாடி, உங்களை மாத்திரம் தான் நேசிக்கிறேன், நீங்க தான் you're my first love அப்படின்றது வார்த்தையில மாத்திரம் இல்ல, உங்க முழுமையும் நீங்க உங்க கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து இவைகளை காட்டிலும் டாடி உங்களை தான் நான் அதிகமா நேசிக்கிறேன். இவைகள் எல்லாம் எனக்கு உண்டான சொந்தங்களோ பந்தங்களோ, எனக்கு நீங்க கொடுத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசீர்வாதங்களோ, எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு தாளந்து திறமைகள், இவைகள் எல்லாவற்றிலும் காட்டிலும் டாடி உங்களை மாத்திரம் தான். இது இல்லாம கூட நான் இருந்துருவேன் டாடி. I want you, I need you, you're my ever need அப்படின்றத முன் நிறுத்தி வைத்து அதை நாம் அறிக்கை செய்ய போகிறோம். நேசிக்கிறேன் உம்மைத்தானே என் தெய்வம். சத்தத்தை உயர்த்தி சொல்வீங்களா நீங்க? அப்படியே அர்ப்பணிச்சிடுங்க. நானும் என் வீட்டாருமோ என்றால் நான் மாத்திரம் இல்ல டாடி, சந்ததி சந்ததியாய் உம்மை முன்வைக்க, உமக்கு சாட்சிகளாய் அற்புதங்களாய் விளங்க. இன்னொரு விசை நேசிக்கிறேன் உம்மைத்தானே என் தெய்வமே, என் தெய்வமே, என் இயேசுவே. நன்றி ஐயா,
சபையாக அன்றையப்பா சபை குடும்பங்களாக இணைந்து we dedicate ourselves in thine hands, oh Father. எங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த ஒரு வாழ்க்கையில் எங்களுக்கு எப்பப்பெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலையோ ஆண்டவரே, நீங்கள் தான் எங்களுக்கு பிரதானன்றதை எப்பொழுதுமே நாங்கள் நிரூபிக்க எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க, எங்களை பலப்படுத்துங்க. உங்கள் பிரசன்னம், உங்கள் அபிஷேகம், உங்கள் வார்த்தை எங்களை அதற்கு நேராய் கொண்டு செல்ல போகிறது. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதுவரைக்கும் எங்கள் துதியிலே மகிமைப்பட்ட எங்கள் பரிசுத்தனே உமக்கு கோடி நன்றி. தொடர்ந்து நீங்கள் ஆண்டவரே அப்பா உங்களுடைய கரங்களை நீட்டி நீங்கள் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீங்களோ அதை தெளிவாக ஆண்டவரே அப்பா நீங்கள் செய்ய போகிறீங்க. உங்கள் பிரசன்னம் செய்ய போகிறது. அதை நாங்கள் ஆர்வமோடு கூட ரிசீவ் பண்ண நாங்கள் காத்து கொண்டு இருக்கிறோம். டாடி, we encourage you. we ஆண்டவரே அப்பா உம்மை நாங்கள் இன்னும் அதிகமாக we bless your name, oh Father. உங்கள் கரங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். சகல துதி கன மகிமை உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேத பாட வகுப்பு உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நம்ம என்னெல்லாம் படித்தோம் அப்படின்றத இன்னைக்கு கொஞ்சம் ரீகேப் பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி ரொம்ப நேரம்லாம் ரொம்ப பேச மாட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் பார்த்த காரியங்களெல்லாம் கொஞ்சம் கிறிஸ்துவின் உபதேசம், சபையின் உபதேசம் அப்படின்னு ரெண்டு விதமான உபதேசங்கள். கிறிஸ்துவின் உபதேசத்தில் அடிப்படை உபதேசம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அடிப்படை உபதேசம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதில் மூல உபதேசங்களாக செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், பழசெல்லாம் பார்க்கறதுல திடீர்னு என்னடா அது புதுசாக இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறீங்க. செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், கிறிஸ்துவின் உபதேசத்தில் நம்ம அதை பார்த்தோம். நான் நம்புகிறேன். நம்ம பார்க்குறத திருப்பி ஆனால் அடுத்த வாரம் கேப் இருக்குனால நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்றத நீங்கள் தயவுசெய்து வீட்டில் போய் படிங்க. அது உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். கிறிஸ்துவின் உபதேசத்தில் செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு, பூரணமாக்கப்படுதல். ஸோ அந்த பூரணமாக்கப்படுதலில் 7 காரியங்களை பார்த்தோம். அடுத்தது கிறிஸ்துவ சபையின் உபதேசம், ஒரே தேவனும் ஒரே பிதாவும், ஒரே கர்த்தர், ஒரே ஆவி, ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்தானம், ஒரே சரீரம், ஒரே சரீரமாக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம், ஒரே நம்பிக்கையாக இருக்கிறது. இதில் நம்ம கடைசியாக பார்த்தது ஒரே சரீரமாக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசிக்கிற அனைவரும் கிறிஸ்துவின் சபையாகிய சரீரத்தில் நாம் எல்லாரும் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படின்னா சபை அப்படின்றப்போ அது 2 விதங்களில் பார்க்கப்படுகிறது. ஒன்று காணக்கூடிய விதத்தில் இருக்குது, இன்னொன்று காண முடியாத விதத்தில் இருக்கும். காண்கின்ற சபை, இன்னொன்று காண முடியாத சபை. காண முடியாத சபை அப்படின்றது உலகளாவிய சபை. அதை கர்த்தர் காண்கிறார். அது உலகத்தில் சிதறி கிடக்கிற தம்முடையவர்களை கர்த்தர் அறிவார். காணக்கூடிய சபை அப்படின்றது ஸ்தல சபை, உள்ளூர் சபை, லோக்கல் சர்ச் அப்படின்றோம். சபையில் 2 விதமான காரியங்கள் தான். ஒன்று ஆவிக்குரிய சபை, நம்மளாக வச்சுக்கிட்டது ஆவிக்குரிய சபை, பாரம்பரிய சபைன்னு. ஆனால் அது அப்படி இல்லை. சபையில் இந்த சபை அந்த சபை அப்படின்னு வேதத்தில் அதுக்கான ஆதாரங்கள் இல்லை. வேணா ஒரே சபையில் 2 விதமான குரூப் இருக்கலாம். ஒன்று ஆவிக்குரியவர்கள், இன்னொன்று மாம்சத்துக்குரியவர்கள். அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கர்த்தர் எல்லா சபையும் நேசிக்கிறார். ஆமென். வெளிப்படுத்தின விசேஷத்தில் 7 சபை குறித்து நம்ம படிக்கிறோம். 7 சபையும் நேசிக்கிறார், 7 சபையினோடும் பேசுகிறார். அப்போது நம்ம உலகத்தில் காண்ற சில சபைகளை எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம நேசிக்கவே மாட்டோம். பெயர் கிறிஸ்து சபை அல்லது பாரம்பரிய சபை அப்படின்னு நம்ம சொல்லி அதை தள்ளியே வைப்போம். கர்த்தர் அந்த சபைகளையும் நேசிக்கிறார். ஆமென். இப்போது எல்லா சபையும் எழுப்புதல் அடைய வேண்டும், உயிர்மீட்சி அடைய வேண்டும், கிறிஸ்துவை போல நடக்கையில் காணப்பட வேண்டும் என்று நம்ம பிரயாசம் எடுக்க வேண்டும். ஸோ சபையை குறித்த சில ஒப்புமைகளை பார்த்தோம். சபை எதுக்கு ஒப்பிடலான்னு எபேசிய நிருபத்திலேருந்து பார்த்தோம். ப்ளஸ் சில காரியங்களை பார்த்தோம். அதில் என்னென்ன பார்த்தோம்? சபை என்பது போர் இராணுவ வீரர்கள்.
இராணுவ வீரர்களை கொண்டது தான் சபை. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? தயாராக இருக்கணும், டிசிப்ளின்டாக இருக்கணும். ஆமென். சபையில் அந்த ஒழுக்கம் இருக்கணும். ஏனென்றால் சபை என்பது இராணுவ வீரர்களை கொண்ட ஒரு காரியம். ஆமென். போர் வீரர்களை கொண்ட காரியம். அடுத்தது சபை என்பது மனவாட்டி. மனவாட்டி அப்படின்னும் போது அது தேவனை போல பரிசுத்தத்திலும் அதே சமயத்தில் கிறிஸ்துவை நேசிக்கிறதுல இன்னும் அதிகமாக சபை வளரணும். கிறிஸ்துவை மனவாட்டி, அதாவது ஒரு என்கேஜ்மெண்ட் ஆன பெண் தன் மணவாளனுக்காக காத்து கொண்டிருக்கிறது போல சபை இயேசுவின் வருகைக்காக அல்லது இயேசுவை சந்திப்பதற்காக காத்து கொண்டிருக்கணும். சபை கிறிஸ்துவின் மேல் இருக்கிற அன்பு எப்படி இருக்கணும்? பெருகணும். ஆமென். அதனால தான் சபைக்கு மனவாட்டின்னு பேர் வச்சோம். சபை என்பது குடும்பம் அப்படின்னு பார்த்தோம். இதெல்லாம் கடந்த வாரத்தில் பார்த்தது, இன்னமும் பார்க்காததை பார்த்த மாதிரி இப்போ பார்க்குறீங்க. சபை என்பது குடும்பம். குடும்பத்தில் எப்படி ஒரு அன்பின் ஐக்கியம் காணப்படுகிறோ அதே போல் சபையிலையும் காணப்படணும். சபை என்பது கட்டிடம், தேவ ஆலயம், தேவன் தங்கும் வாசஸ்தலம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது தேவ பிரசன்னத்தில் பயபக்தியோடு கூட நாம் காணப்படணும். இதற்கு அஸ்திபாரம் யார்? கிறிஸ்து தான். இந்த கட்டிடத்திற்கு அஸ்திபாரம் இல்லாமல் கட்டிடம் கிடையாது. அஸ்திபாரம் இல்லாமல் அழகு பெறாது. அஸ்திபாரங்கள் எவ்வளவு உறுதியாக இருக்குதோ அவ்வளவாய் கட்டடங்கள் உயர்ந்து வரும். இந்த அஸ்திபாரம் கிறிஸ்துவாக இருக்கிறனால சபை யாராலும் அழிக்கவே முடியாது. ஆமென். சபை குறித்த முதல் வார்த்தை எங்கே வருது தெரியுமா? மத்திய 16வது அதிகாரத்தில் இயேசு சொன்னார், என் சபையை நான் கட்டுவேன். தட் மீன்ஸ் இந்த சபை யாருது? பேதுருக்கிட்ட கேட்டார், என்னை எல்லாரும் யார் என்று சொல்கிறார்கள்? அப்போ கேட்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒன்றுன்னு சொன்னாங்க. அப்போ பேதுரு சொன்னார், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அவை மேற்கொள்ளாது. மத்திய 16:18 நினைக்கிறேன். ஸோ அதனால் என் சபை அப்படின்னா ஆண்டவர் அதை உரிமை. அப்போ இது சபை யாருதுன்னா என் சபைன்னு கர்த்தருடையது. ஆமென். அப்போ ஒட்டுமொத்த சபை யாருன்னா கிறிஸ்துவின் சபை தான். நம்ம வசதிக்காக நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு பேரை வச்சுக்கிறோம். இது புதுவாழ்வு சபை, இது மகிமையின் சபை, சியோன் சபை, கடைசி கால விடுதலை சபை, அற்புதங்களின் ஏதோ ஒன்று ஒரு பேரை ஒருத்தரும் ஒரு வச்சுக்கிறாங்க சபைக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் எல்லாருமே சேர்ந்தா என்னதான்? ஒரே சபை, ஒரே மேய்ப்பன். அந்த சபை கிறிஸ்துவின் என் சபை அப்படின்றார் கர்த்தர். அப்போது இது சபை கர்த்தருடையது. ஆமென். இந்த சபையின் பிரதான மேய்ப்பர் கர்த்தர். அது எபேசியர் இன்னொன்று பார்த்தோம், சபை என்பது சரீரம். சரீரம் தலையோடு இணைந்திருக்க வேண்டும். சபை மட்டும் தனியாக இயங்க முடியாது. தலையோடு இணையாவிட்டால் அது சபையே கிடையாது. கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் தொடர்பு இல்லாமல் போச்சுன்னா அது சபையே கிடையாது. அது ஒரு சங்கம். அது மாதிரி இருக்கக்கூடாது. ஆமென். ஸோ சரீரம் எப்படி ஒரு பொது நலனுக்காக எல்லா அவயவங்களும் ஒரு வேலை செய்கிறதோ அதே போல் சரீரம் ஆகிய சபை பொது நலனுக்காக எல்லாருமாக இணைந்து வேலை செய்ய வேண்டும். ஆமென். கர்த்தருக்கு. அடுத்தது சபை என்பது ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி. அந்த ஃபேக்ட்ரியில் ரா மெட்டீரியல்லாம் உள்ளே வரும். அந்த ரா மெட்டீரியல் என்ன பண்ணுறாங்க? அதை புதுப்பிச்சு அதை டிசைன் பண்ணி அதுக்கு ஒரு வடிவம் கொடுத்து அது ஒரு பெரிய ப்ராடக்டாக புது ப்ராடக்டாக எடுத்துன்னு போயிட்டு வெளியில் கொண்டு வராங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபை என்பது நோவாவின் பேழை. நோவாவின் பேழையில் சகல விதமான காட்டு மிருகங்கள், எல்லா விதமான மிருகங்களும் இருந்தது. ஸ்தோத்திரம். அப்போது சபையில் எல்லாரும் இருப்பாங்க. நரியும் இருக்கும், நரியும் இருக்கும், சிங்கமும் இருக்கும், எலியும் இருக்கும், பூனையும் இருக்கும், ஆடும் இருக்கும், ஓனாயும் இருக்கும், கீரியும் இருக்கும், பாம்பும் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்களும் இருப்பீங்க, மாமியாரும் இருப்பாங்க. புரிகிறதுக்காக சொல்கிறேன். ஸோ அதனால் கண்டிப்பாக சபை அப்படின்றது நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? இவங்களாம் வராமல் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைப்போம் சில நேரங்களில். அப்படின்னு அதெல்லாம் இங்கே சான்ஸே கிடையாது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு. சபை என்பது கடைசியாக நானாக சொன்னேன், அது ஒரு பிரியாணி மாதிரி. ஆமென். பிரியாணியில் எல்லாம் போட்டால் ஒரு நல்ல சுவை கொடுக்குது. அதே போல் நமக்கு பியூட்டி பார்லர் அதுவும் தான் சபை என்பது. யார் யாருக்கு என்னென்ன பிடிக்குதோ அதாவது மனசில் ஞாபகத்தில் வச்சுக்கிறீங்க.
சபை அலங்கரிக்கப்படுகிற அலங்கார கூடம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, இப்படி இப்போ சபை பல ஓமை சொல்லப்பட்ட போது அதுலேருந்து கற்றுக்கிறதுனா, எந்த ஒரு சபையும் ஆவியின் எல்லா வரங்களையும் பெற்றிருக்கவில்லை. ஆமென். அப்போ நாம் ஒருவருக்கொருவர் தேவை. we need each other. எந்த ஒரு சபையும் கிறிஸ்துவின் ஈவில் 5 வித ஊழியங்களையும் பெற்றிருக்கவில்லை. எந்த சபைக்கும் 5 வித ஊழியங்களும் கிடையாது. அப்போது வெளியில் இருந்து மற்ற அந்த மிஸ் பண்ணுற ஒரு காரியத்தை ஒருத்தருக்கே கர்த்தர் எல்லாவற்றையும் கொடுக்கறது இல்லைங்க. என்ன சொல்கிறீங்க? ஒருத்தருக்கே கர்த்தர் எல்லாவற்றையும் கொடுக்கறது இல்லை. ஒருவேளை ஒருத்தரே எல்லாவற்றையும் பெற்றிருந்தால் எப்படி இருக்கும்? உங்களுக்கு எந்த குறைவுமே இல்லாத எல்லா ஆசீர்வாதங்களும் பெற்றிருந்தால் எப்படி இருக்கும்? இல்லை, எந்த ஆசீர்வாதம், ஒரு ஆசீர்வாதம் கூட குறைவே இல்லைங்க, எல்லாம் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா உங்கள் லைஃப் எப்படி தெரியுமா இருக்கும்? கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் பெருமையாக நடக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஆணவமாக யாரும் எனக்கு தேவையில்லை, எவன் காலையில் என்ன மிதிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒன்றும் இல்லாமலே இருக்கும்போதே இந்த வார்த்தைலாம் வருது உங்களுக்கு. அதான் சொல்கிறாங்களே, ஆட்டுக்கு வாழை ஆட்டுக்கு தானே, மாட்டுக்கா? சரி, யாருக்கோ வாழை அளந்து வச்சுக்கிறான். என்ன சொல்ல வரேன்? அப்போது என்ன ஆகும் தெரியுமா? அடுத்தது உங்களுக்கு எல்லாமே இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அவ்வளோ இருந்ததுன்னா மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம். சார்ந்து வாழ மாட்டோம் ஒரு பக்கம், எல்லாத்தையும் பார்த்துன்னு நீங்கள் சீக்கிரத்தில் போயிட்டு சேர்ந்துருவீங்க. முதல் மனிதனுக்கே விளக்கப்பட்ட ஒரு காரியம் இருந்தது. பாவம் செய்யலை அவன், விளக்கப்பட்ட ஒரு காரியம் முதல் மனிதனுக்கே இருந்தது. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நம்ம பெற்றுக்கொள்வோம் என்று இல்லை. முதல் மனிதனுக்கு ஒரு உதவி தேவை அப்படின்றத அவனே என்ன பண்ணான்? உணரலை. ஆனால் கர்த்தர் அதை உணர்ந்தார். உணர்ந்து தான் அவனுக்கு உதவி ஆளாக ஏவாளை கொடுத்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? கணவனுக்கு மனைவி தேவை, மனைவிக்கு கணவன் தேவை. ஆமென். நம்ம நீ இல்லாமல் நான் வாழ்ந்துருவேன் அப்படின்னு இந்த பேச்சே இருக்கக்கூடாது. சோத்திரம். அதனால் ஒருவருக்கொருவர் தேவை. அதே சமயம் எந்த ஒரு சபையும் வேதத்தின் எல்லா வெளிப்பாடுகளையும் பெற்றிருக்கவில்லை. நாம் ஒருவரிடத்திலிருந்து ஒருவர் கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. எல்லா இப்போ ஆவிக்குரிய காரியங்களை நான் உங்களுக்கு கற்றுத்தரேன். உலக பிரகாரமான சில நல்ல காரியங்களை உங்ககிட்ட இருந்து நான் கற்றுக்கிறேன். அல்லேலூயா. எத்தனையோ காரியங்கள் நான் கற்றுக்கிறேன். இந்த பிரதர் நீட்டாக ட்ரெஸ் பண்ணி வர்றாருப்பா, எப்போ பார்த்தாலும் ஷூ போட்டு வர்றாரு. இந்த பிரதர் எப்போ வந்தாலும் சரியாக வர்றாரு, கரெக்ட் டைம் வர்றாரு. இதெல்லாம் நான் என்ன பண்ண வேண்டியிருக்கு? கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு. அதனால் எல்லாத்தையும் நான் தான் கற்றுக் கொடுப்பேன்னு சொல்ல முடியாது. ஆமென். எறும்பினிடத்தில் போய் கூட கற்றுக்கொள்ளலாம். கற்றுக்கொள்வதற்கு மனம் உடையவர்களாக இருந்தீர்களா, நீங்கள் எந்த இடத்துலையும் போய் கற்றுக்கொள்ளலாம். தட் மீன்ஸ் என்னென்னா, நாம் ஒருவரிடத்திலிருந்து ஒருவர் கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் ஒருவருக்கு ஒருவர் தேவைப்படுகிறோம். நாம் ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ்கிறோம். நாம் ஒருவரோடு ஒருவர் இணைந்து வேலை செய்ய வேண்டியவர்களாய் காணப்படுகிறோம். இதுதான் நம்ம கடந்த வாரத்தில் பார்த்தோம். சோத்திரம். அடுத்தது இந்த சபையினுடைய பிரதானமான 4 செயல்கள் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். இன்றைக்கி அதை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அடுத்த வாரம் ஒரே ஹோப், ஒரே நம்பிக்கை குறித்து பேசலாம். அடுத்த வாரம் இல்லை, அடுத்த வாரம். ரைட். சபையினுடைய 4 பிரதான செயல்கள் அப்படின்னா என்ன? சபையில் இந்த 4 காரியங்கள் கண்டிப்பாக காணும். இந்த 4 மட்டுமானா இல்லை, நிறையா. இதில் பிரதானமான 4 காரியங்கள் தெரிஞ்ச காரியங்கள் தான். நம்ம எல்லாருக்கும் அது பழக்கப்பட்ட காரியங்கள் தான். ஆனாலும் அது இல்லாமல் இருக்குமானால் இது சபையே கிடையாது. சரியா? அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 46-47. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து
வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சபையிலே தினந்தோறும் கர்த்தர் சேர்த்து கொண்டு வந்தார். நீங்க 42ஆம் வசனத்தையும் வாசித்துருங்க. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும், இது முதல் நூற்றாண்டு சபை, முதல்ல சபை என்ற ஒன்று உருவான பிறகு காணப்பட்ட காரியங்கள். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அப்போ 4 காரியங்கள் இந்த சபையில காணப்பட்டிருக்கு, குறைந்தபட்சம். அது பிரதானமான காரியங்கள். 1 ஆராதனை. ஆமென். சபையில் ஆராதனை ரொம்ப முக்கியம். அவர்கள் தினந்தோறும் ஆராதித்தார்கள். இந்த 47-46 வாசிக்கல, 2:46 வாசிக்கிறோம். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் அனுதினமும் தரித்திருந்து வீடுதோறும் போஜனம் பண்ணி அப்பம் பெற்று மகிழ்ச்சியோடு கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து தினந்தோறும் ஆலயம். அப்போ முதல் நூற்றாண்டு சபையில் ஆராதனை என்பது தினந்தோறும் காணப்பட்டது. இன்னைக்கு சபையில் ஆராதனை நடக்குது, ஆனால் சபை என்பது என்ன? நீங்கள் நானும் தான் சபை, மக்கள் தான். இந்த கட்டடம் சபை அல்ல, கட்டடம் சபை அல்ல. சிலர் கட்டடத்தை மெயினாக பிடிச்சிக்கிறான். ஒருத்தர் கேட்டால் எங்கப்பா சபைக்கு போகிறேன்னா, நம்ம சபைக்கு தான். அதாவது தாய் சபைக்கு போகிறேன்னா, தாய் சபைக்கு போறியா? என்ன பார்த்தா பெந்தகோஸ்தையில் கூட சொல்கிறாங்க தாய் சபைன்னு. அந்த சபை பலதாக பிரிஞ்சு வந்தால் கூட அதுக்கு என்ன தாய் சபை? தாய் சபைன்னா எதுப்பான்னா, கட்டடம் தாய் இருக்கிற சபை தாய் சபை இல்லை, கட்டடம் இருக்கிற சபை தாய் சபையாம். நான் சொல்கிறது புரியுதுங்களா? அப்போது அந்த எந்த இடத்துல முதல்ல அவங்க ஆராதிச்சாங்களோ அதுதான் அவங்களுக்கு என்னவா இருக்குது? தாய் சபையாக இருக்குது. ஸோ அப்போ கட்டடத்தை தான் அவங்க மனசில் வச்சு சொல்கிறாங்க. கட்டடம் என்பது சபை அல்ல. நம்ம இன்றைக்கி இங்கே ஆராதிக்கிறோம், நாளைக்கு மண்டபத்தில் போய் ஆராதிக்கலாம், அல்லது வெளியில் கூட ஒரு ரோட்டில் கூட ஆராதிக்கலாம். அதனால் கட்டடம் சபை அல்ல, ஆராதிக்கிற மக்கள் நாம் கூடி வர்ற இடம்தான் சபை. அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்போது அந்த நாம் அதில் இன்வால்மெண்ட், நம்ம சபைன்னா எந்த ஒரு சபையிலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த அடிப்படை 4 காரியங்கள் இருக்கான்னு பாருங்கள். அது இல்லை அப்படின்னா அது சபையே கிடையாது. குறைந்தபட்ச 4 காரியம், இன்னும் நிறைய இருக்குது. இதில் மேஜர் இது. ஆராதனை இல்லாத சபையே கிடையாது. நிறைய நேரங்களில் ஆராதனை பார்த்திங்கன்னா தினந்தோறும் இருக்கிறது இல்லை. ஆஃப்கோர்ஸ் நம்ம இப்போது நமக்கு பொருளாதார மற்ற காரியங்கள்லாம் போனதுன்னா வாரத்தில் ஒரு நாள் ஆராதி, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைன்னு ஒன்று வைக்கிறோம். அந்த மொத்த காரியத்துக்கு பேர் என்ன தான்? ஆராதனைன்னு. ஆனால் அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை எத்தனையோ பேர் என்ன பண்ணுறாங்க? மிஸ் பண்ணுறாங்க. எங்கே போகிறாங்களா? பொண்ணு பார்க்க போகிறோம், காது குத்த போகிறோம், இதில் வேறு சொல்லிட்டு போவாங்க. ஊருக்கு போகிறோம், பொண்ணு பார்க்குறோம், அதுக்கு போகிறோம், பாஸ்டர் நீங்கள் ஜெபம் பண்ணிக்கோங்கன்னு. என்னன்னு சொல்லி ஜெபம் பண்ணுறது? ஆண்டவரே உங்கள் பொண்ணு பார்க்க போகிறாங்க, ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே இவங்க சபைக்கு வராமல் பொண்ணு பார்க்க போகிறாங்க, இவங்களை ஆசீர்வதிங்கன்னு சொல்கிறீங்களா? ஆவியானவர் இவங்களோட போங்க, எங்களோட வராதிங்கன்னு சொல்கிறீங்களா? சபைக்கு வராமல் போகிறாங்க. அல்லேலூயா. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை வச்சா தான் எல்லோரும் வருவாங்களாம். அப்போ ஆராதனையை மிஸ் பண்ணுறோம் அப்படின்றதே தெரியல பாருங்க. ஆன்லைனில் பார்த்துக்கிறோன்றாங்க. ஆன்லைனில் பார்க்குற லட்சணம் தான் தெரியுது. ஓட்டி பார்க்குறாங்க. ஆனால் ஓட்டியை மட்டும் நல்லா பார்ப்போம், ஓட்டித்தளங்களை மட்டும். என்ன சொல்ல வரேன்? ஆராதனை இல்லை அப்படின்னா நீங்கள் சபையில் அங்கம் வகிக்கலைன்னு தான் அர்த்தம். சபையில்னா இந்த சபை எல்லா சபையும் சரி, ஆராதனை தினந்தோறும் இல்லைனாலும் அட்லீஸ்ட் நம்ம கூடி வர்ற இடத்துல அங்கே தினந்தோறும் இருக்கலாம். ஆனால் சபை ஞாயிறு ஆராதனை அப்படின்னு வரும்போது அங்கே தேவனை மகிமைப்படுத்துகிற காரியங்கள் கண்டிப்பாக இருக்கணும். அப்படியே ஞாயிற்றுக்கிழமை வந்தால் கூட எப்போ வராங்க?
ஆராதனை 2வது பாட்டு 3வது பாட்டு ஐயோ அப்படி வராங்க. இப்போ என்ன அவங்க எதுக்கு வராங்கன்னா பிரசங்கம் கேட்கறதுக்கு வராங்க, அவ்வளோதான். சிலர் இன்னும் இது எப்படியாவது சர்ச்சுக்கு போயிடணும், சர்ச்சில் வாசலில் காலில் மிதிச்சிடணும். பாட்டு பாடுறதுக்கு இருக்கிறாங்களோ இல்லையோ, அந்த செய்தி சொல்கிறதுக்கு இருக்கிறாங்களோ கேட்குறாங்களோ இல்லையோ, பாதி செய்தியில் போகிறது ஒன்றும் புரியல. கட்சியில் படிக்கட்டுலலாம் உட்காந்துக்கிறாங்க. வந்த அப்புறம் அவங்க ஒரு திருப்தி, சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டாங்க. இதெல்லாம் சர்ச்சில் மெம்பரே கிடையாது. திருப்பி சொல்கிறேன், இதெல்லாம் இவங்களாம் சர்ச்சுக்கு மெம்பரே கிடையாது, ஒப்புக்கு சப்பான். அப்போ ஆராதனையில் நீங்கள் பங்கெடுக்காமல் விட்டுட்டிங்கன்னா சபையில் நீங்கள் அங்கம் வகிக்கலைன்னு எடுத்துக்கலாம். ஆராதனை ரொம்ப முக்கியம். சபையில் அனுதினமும் ஆராதனை. எதுக்காக ஆராதிக்கிறோம்? தேவனை மையப்படுத்த. லூக்கா 24:53 பாருங்க, நாடோறும் தேவாலயத்திலே தேவனை புகழ்ந்து துதித்து கொண்டிருந்தார்கள். நாள்தோறும் தேவனை புகழ்ந்து துதித்து கொண்டிருந்தார்கள் தேவாலயத்தில். அப்போது நம்ம நாள்தோறும் நீங்கள் தேவாலயத்தில் வாங்க, சர்ச்சிங்க வந்து புகழ்ந்து தேவனை துதிங்க நான் உங்களுக்கு கூப்பிடல, ஏன்னா பல வேலைகள் இருக்கிறதுனால. பட் வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமைன்னு வைக்கும் போது அன்றைக்கி தான் நமக்கு நிறைய வேலை இருக்கும், அன்றைக்கி தான் ஃபங்க்ஷன் இருக்கும், அன்றைக்கி தான் இது இருக்கும், அதுதான் இருக்கும். பட் ஆராதனை முக்கியம் அப்படின்றத நம்ம உணர தவறிட்டோம் அப்படின்னா சபை அப்படி ஏற்படுத்தப்பட்டதின் நோக்கத்திலேருந்து நம்ம விலகி வருகிறோம். சபை என்பது கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்று. அது பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டுக்காகவே அது ஏற்படுத்தப்பட்ட ஒன்று. இது ரகசியம்னு. ரகசியம் வேறு, மறைபொருள்ன்றது வேறு. ஐ மீன் ரகசியம் சொல்லாத, மறைபொருள் மறைஞ்சிருக்கு, நீ கண்டுபிடி. ஸோ கர்த்தருக்கு தான் தெரியும். அப்போ சபை என்பது ஆராதனை செய்யப்படுகிற ஒரு இடம். அங்கே ஆராதனை காணப்படணும். தேவனை மகிமைப்படுத்த நம்ம எல்லாரும் வரணும். கர்த்தர் இந்த நாளெல்லாம் நம்ம ஆசீர்வதிச்சார் அப்படின்னு சொல்லி ஞாயிற்றுக்கிழமையில் நம்ம தேவனை விடுதலையோடு ஆராதிக்கணும். தனிமையில் வீட்டில் ஆராதிக்கிறது வேறங்க. ஒட்டு மொத்தமாக கூட்டமாக சேர்ந்து நம்ம ஆராதிக்கும் போது அங்கே தேவநாமம் இன்னும் மகிமைப்படும். நான் மட்டும் சொல்கிறேன், ஆராதனைக்கு முதல் பாட்டுக்கே சபை மொத்தமாக வந்துட்டாங்கன்னா அந்த ஆராதனை மகிமையாக இருக்கும். ஆராதனை நடத்துகிறவங்களுக்கும் பிரச்சனையாகுது. இப்போ கொஞ்சம் யோசித்து பாருங்கள், முதல் பாட்டு பாடினோடனே இப்போ இதில் ஒரு 350 பேர் உக்காடுறாங்கன்னா முதல் பாட்டுக்கு 150 பேர் வராங்க. நல்லா சூடு போயிட்டுக்குதா, சூடு ஏறுதா. 2வது பாட்டுக்கு ஒரு ஒரு 100 பேர் வராங்க. அது வரும்போது எப்படி தான் வரும்? அதுவும் முதல் சர்வீஸ்க்கெலாம் குளிர்ந்து தான் வரும். இது சூடு ஏற்றுனதையும் என்ன ஆக்கிடும். அடுத்து 3வது பாட்டுக்கு ஒரு 100 பேர் வராங்க. அப்புறம் இப்போது 3வது பாட்டுக்கு வர்றது சூடு ஏற்றணுன்னா முதல் பாட்டுக்கு ஏற்கனவே சூடு ஏறின காய்ச்சுன்னா இன்னும் யார் அடுத்த ஆராதனையின் அடுத்த கட்டத்துக்கு போக மாட்டாரேன்னு இருக்கும். இதெல்லாம் பார்த்து தான் இந்த காணிக்கை பாட்டுன்னு ஒன்று வச்சு அதில் ஆராதனை கொஞ்சம் நேரம் பண்ணலான்னு முதல்ல நான் 2 ஆராதனை பண்ணும்போது பண்ணுவேன். இது ஏன்னா அப்போ ஒட்டு மொத்தமாக ஒரு 15 நிமிஷம் ஒரு 10 நிமிஷமாக ஆராதிச்சா ஒரு விடுதலை கிடச்சிச்சின்னு நம்ம சொல்லலாம். இப்போது 3 சர்வீஸ் ஆனதுலேருந்து அது டைமே போகிறதே தெரியல. அடுத்து பிரசங்கத்துக்கு டைம் இல்லாமல் போயிடுது. அதனால் என்ன சொல்கிறேன், சபையார் அந்தந்த டைமு கரெக்டாக ஆராதனைக்கு வந்துடணும். வரும்போதே லேட்டாக தான் வரணும். 2வது பாட்டு முடிஞ்சு போகலான்ட்டுன்னே பிளான் பண்ணியே வராங்க. 3வது பாட்டு முடிஞ்சு போனால் கரெக்டாக இருக்கும் அப்படி பிளான் பண்ணியே வராங்க. சிலர் என்ன காணிக்கை பாட்டில் பாஸ்டர் கொஞ்சம் பிக்கப் பண்ணிக்குவாருன்னு. அது தயவுசெய்து சொல்கிறேன், ஆராதனையை ஒரு நாளும் பாட்டை மிஸ் பண்ணி முதல் பாட்டுக்கே வந்துடும். நீங்கள் பாட்டுக்கு வந்துடக்கூடாது. ஆராதனை தேவ ஆலயத்தில் ஒவ்வொரு நாள் இருக்கணும். அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 1-2. அந்தியோகியா பட்டணத்திலுள்ள சபையிலே பர்னபாவும் நீகர் எனப்பட்ட சிமியோனும் சிரேனே ஊரானாகிய லூகியும் கார்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து, 2வது வசனம் பாருங்க, அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது, சபையில இவங்க எல்லாரும் ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்க போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து
விடுங்கள் என்று நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை என்ன பண்ணுங்க, பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். தமிழ்ல பாருங்க, அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்துன்னு இருக்கு. இங்கிலீஷ்ல as they ministered to the Lord and fasted, and the Holy Ghost said, separate me Barnabas and Saul for the work whereunto I have called them. ஆங்கிலத்தில் என்ன போட்டிருக்கு, தமிழ்ல அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள், ஆங்கிலத்தில் அவர்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிற போது. ஆமென். ஆராதனை என்பது என்ன, கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறது. அல்லேலூயா. நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறேன், கர்த்தருக்கு ஊழியம். ஆக்சுவலாக கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறதுனா என்ன அர்த்தம்னா, அவரை ஆராதிக்கிறது, போற்றுகிறது, துதிக்கிறது, அவரோட நேரம் செலவழிக்கிறது தான் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறது. நீங்கள் மக்களோட நேரம் செலவழிக்கிறது கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறது இல்லை, கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறது. ரெண்டு வித ஊழியம் இருக்குது. ஒன்று கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறது, இன்னொன்று கர்த்தருக்காக ஊழியம் செய். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறதின் அடிப்படையில் கர்த்தருக்காக ஊழியம் செய்யப்பட வேண்டும். கர்த்தருக்கு நீங்கள் ஊழியம் செஞ்சீங்கன்னா கர்த்தருக்காக ஊழியம் செய்கிற அழைப்பு உங்களை தேடி வரும். இங்கே பர்னபாசையும் சவுலையும் பர்னபாவையும் என்ன பண்ணுங்க, நான் அழைத்த ஊழியத்திற்காக அவர்களை பிரித்து விடுங்கள். ஏன்னா கர்த்தருக்கு ஊழியம் செஞ்சிட்டு இருக்கும்போது மக்களுக்கான ஊழியம் செய்வதற்கான ஊழிய அழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். அப்போ ஆராதனை என்பது என்னன்னா கர்த்தருக்கு ஊழியம் செய்வதாகும். ஆமென். ஆராதனைன்றது கர்த்தருக்கு ஊழியம் செய்யறதுங்க. இது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. சபையில் மக்களுக்கு அங்கங்கே போய் சுவிசேஷம் சொல்ல போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், இங்கே போகிறேன். ஊழிய அழைப்பில் முதலாவது இயேசுவே சீஷர்கள் தெரிந்து கொண்ட போது தம்மோடு இருக்கவும், அடுத்தது பிரசங்கம் பண்ணவும், அற்புத அடையாளங்களை செய்யும் அவர்களை ஏற்படுத்தினார். முதல்ல தம்மோடு அவருக்கு ஊழியம் செய்யுங்க. அவருக்கு எவ்வளவு ஊழியம் செய்கிறோமோ அதன் அடிப்படையிலே மக்களுக்கு ஊழியம் செய்யப்பட வேண்டும். ஆமென். இப்போது மக்களுக்கு ஊழியம் செய்கிறது அதிகமாக இருக்குது, கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறது குறைவாக இருக்குது. அதனால் கர்த்தருக்கு ஆராதனை என்பது கர்த்தருக்கு ஊழியம் செய்வதாகும். ஆமென். அப்போது தேவ சமூகத்தில் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்து தேவனை தொழுது கொள்கிறோம், ஆராதிக்கிறோம் அப்படின்னும் போது அவருக்கு அது ஊழியம் செய்கிறோம். நீங்கள் அவருக்கு ஊழியம் செஞ்சிட்ட பிறகு அடுத்தது என்ன நடக்குது, கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிறது, அவர் நமக்கு ஊழியம் செய்கிறார். ஆமென். இப்போ டைரக்டாக வசனத்தை கேட்க வந்துட்டீங்கன்னா நீங்கள் எப்படி இருக்கும், நல்லா இருக்காதுன்றது வேற விஷயம். அதாவது நான் அவருக்கு ஊழியம் செய்ய மாட்டேன், ஆனால் அவர் மட்டும் எனக்கு சேவை செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணமே தப்பு இல்லை, சுயநலம். நான் அவரை ஆராதிக்க மாட்டேன், அவரை துதிக்க மாட்டேன், அவரை போற்ற மாட்டேன், அவருக்கு ஊழியம் செய்ய மாட்டேன், ஆனால் அவர் மட்டும் எனக்கு ஊழியம் செஞ்சிடணும். ஆண்டவரே என்னோடு பேசும், என்னோடு பேசும். அவர் கேட்குற, நீ என்னோட பேசுப்பா, என்ன நீ என் கூட வந்து பேசு ராஜா, எவ்வளோ நானே பேசிக்கிட்டு இருந்தால் எப்படி போர் அடிக்காது, நீ என் கூட பேசு. ஆராதனை ரொம்ப முக்கியமானது. அது ஏன் பாஸ் எங்ககிட்ட சொல்கிறீங்கன்றீங்களா, ஆன்லைனில் தான் சொல்லினுக்கிறேன். சிலர் அவங்க பாட்டு முடிஞ்சு வராங்க, இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மனசு வேதனையாக இருக்குது. ஒரு காலம் வரும் 6 மணிக்கு ஆராதனைன்னா 6:05 கதவை சாத்திடும். அல்லேலூயா. அப்படி கதவை சாத்திட்டு எவ்வளோ பேர் இருக்கிறீங்களோ அவ்வளோ பேர் மட்டும் ஆராதனை, மீதி பேர்லாம் 2வது சர்வீஸ்க்குவா. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு மற்ற ஒரு கூட்டத்துக்கு இருந்தவா சர்ச்சு வாசலில் காலை வச்சாச்சு. ஒருத்தர் சர்ச்சுக்கே வரலைங்க. இந்த சர்ச்சுன்னா இப்போ நம்ம பொறுத்த வரைக்கும் 2வது ஃப்ளோரில் நம்ம இருக்கிறோம், அதனால் இங்கே கூடி ஆராதிக்கிறோம். பார்க்கிங்கில் வந்துட்டார், கீழே படிக்கட்டில் உட்காந்தாரு, அப்படியே எல்லாரையும் பார்த்தாரு. சர்ச்சுக்கு வந்தீங்களா, நான் வந்தேன்றாரு. நான் கீழே போகிறதே இல்லையா, ஆனால் நான் பார்த்தேன், இங்கே பார்த்தா இல்லை, வந்தேன் பஸ் சார், கீழே எல்லாரையும் பார்த்தேன், கீழே வந்து கீழே பார்த்துட்டு போயிட்டார். அதனால் சர்ச்சுக்கு வந்தேன்னு நினைக்கிறார். நம்ம பில்டிங்கே நம்ம வாங்கிட்ட மாதிரியும். அதனால் ஆராதனை ரொம்ப முக்கியம். அதனால் அதை வலியுறுத்துகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க, நீங்கள் ஆராதிக்கும் போது தேவனை மகிமைப்படுத்துகிறீர்கள், அடுத்தது ஆராதிக்கும் போது கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறீர்கள். ஆராதிக்கும் போது கர்த்தர் நம்முடைய உள்ளங்கள் எல்லாம் என்ன ஆகுதுன்னா பக்குவப்படுகிறது.
இருதயமாகிய நிலம் பக்குவப்படுது. அதுக்கப்புறமா வசனம் வந்து விதைச்சா பலன் தரும். நீங்கள் டைரெக்டாக வந்து ஆண்டவருடைய வார்த்தை கேட்க வந்தீங்கன்னா ட்ரை லேண்டில் வசனத்தை விதைச்சா எப்படி இருக்கும்? அது வந்து வழி அருகே விதைக்கப்பட்ட விதைகளாக பறவைகள் வந்து அவைகளெல்லாம் பட்சித்து. அப்போது நிலம் விதைக்கப்படுறதுக்கு முன்னாடி அந்த நிலம் என்ன பண்ணணும்? உழணும். விவசாயி நிலத்தில் விதைக்கிறதுக்கு முன்னாடி அதை என்ன பண்ணுறான்? அந்த நிலத்தை உழுறான். உழும் போது அது பக்குவப்படுது, அது ரெடி ஆகிடுது. அதில் விதைச்சதும் நல்ல விளைச்சலை கொடுக்குது. அதே போல் தான் ஆராதிக்கும் போது எத்தனையோ கவலைகளோடு எத்தனையோ பிரச்சனைக்கு வரவங்க எல்லாருமே எவ்வளோ பிரச்சனைகள், போராட்டங்கள், கவலை, நடானே இதெல்லாம் ஒரே வேலை அது மாதிரின்னு வருவாங்க. டைரெக்டாக வசனத்தை கேட்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு போர் அடிச்சிடும். சம்டைம்ஸ் சிலர் அப்படியே மூணாவானம் அப்படியே போயிடவே இருப்பாங்க. அதனால தான் நான் எழுப்புதல் பிரசங்கம் பண்ணின்னுக்கிறேன் ஒவ்வொரு வாரமும். காரணம் இப்போ வெயில் காலம் வேற, அவங்க வேறு தூங்கிட்டு வேற வராங்க. சரி, தூங்காமல் வராங்க. சரி, நம்ம தான் தூங்குறோமே, 2வது சர்வீஸ்க்கு வாங்க அப்படின்னா கேட்க மாட்றாங்க. அதில் ஃபஸ்ட் சர்வீஸ்க்கு வந்தால் தான் வந்த மாதிரி இருக்கான். ஏன்னா அப்போ தான் நல்லா இருக்குது, கிளைமேட்டும் நல்லா இருக்குது, ஏசி கரெக்டாக ஏசி பக்கம் வந்து உட்காந்துக்குவோம் தூங்குறதுக்கு வசதியாக. அப்போது நம்ம சபைக்கு ஏற்படுத்தப்பட்ட அதில் ஆராதனைன்றது ரொம்ப முக்கியம். ஆமென். அப்போது நம்ம ஆராதனையில் கலந்துக்கலைன்னா நீங்கள் சபையில் அங்கம் வகிக்கிறதுல அர்த்தமே கிடையாது. ஹல்லேலூயா. ஸோ அது ஒன்று, ஆராதிக்கும் போது தேவனை மகிமைப்படுத்துகிறோம், தேவனுக்கு ஊழியம் செய்கிறோம், நம்முடைய இருதயம் பக்குவப்படுகிறது. விதைச்சா நல்ல பலனை கிடைக்கும். நீங்கள் வேணால் நீங்கள் வேணால் வீட்டிலே டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ரைட், நல்லா துதிச்சு பாடிட்டு அதுக்கப்புறமா பைபிள் வாசித்து பாருங்களேன். அந்த வசனம் நிறைய புரியும், நிறைய ரெவலேஷன் கிடைக்கும். ஆமென். நீங்கள் வெறுமனே பைபிள் படித்து பாருங்கள், புரியவே புரியாது. சம்டைம்ஸ் நல்லா துதிச்சு பாடி ஆராதிச்சு நீங்கன்னா அங்கே இருதயம் ஃப்ரீ ஆகிடும். கவலைகளோடு வருவாங்க, பிரச்சனைகளோடு வருவாங்க, மனசு வருவாங்க. அப்போ அதில் ஒரு பாட்டு கர்த்தர் பாட 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 அந்த மைண்டெல்லாம் என்ன ஆகிடும்னா அந்த கவலைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாம் விலகி கர்த்தருடைய வார்த்தைக்கு கேட்கறதுக்கு அது இருதயம் பக்குவப்பட்டுரும். அப்புறமா விதைச்சா அது 100 மடங்கு பலனை கொடுக்கும். ஆமென். அதனால் இங்கே வந்திருக்கிற கூட்டமாவது ஆராதனைன்றது முதல் பாட்டுக்கே வந்துடுங்க. வந்துட்டு கர்த்தர் நல்லா ஆராதிக்கணும். வந்துட்டு சும்மா உட்காந்து வேடிக்கை பார்க்கக்கூடாது. ஆமென். என்ன பாட்டு பாடுறாங்க, அடுத்தது டம்ஸ் நல்லாக்குதா, மியூசிக் நல்லாக்குதா, கேமராலாம் ஒழுங்காக இயங்குதா, எல்லோரும் கை தட்டி பாடுறாங்களா? ஒருத்தர் சொன்னார், நான் சபைக்கே வரமாட்டேன் பாஸ்டர் அப்படின்னு. ஒரு பாஸ்டர்கிட்ட ஒருத்தர் சொன்னார், ஏன்பா ஒரே இந்த சபையில் ஒரே டிஸ்டர்பன்ஸ், பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரே பேச்சு பேசினுக்கிறாங்க, இங்கே ஒரே பேசினுக்கிறாங்க, ஒருத்தர் செல்ஃபோன் நோண்டுக்கிறாங்க, ஒருத்தர் அப்போ தான் சாக்லேட் எடுத்து சாப்பிட்டுனுக்கிறாங்க, அப்புறம் தான் ஒரு ஹின்ஸ் குழந்தைய வச்சு கொஞ்சின்னுக்கிறாங்க, ஒரே டிஸ்டர்பன்ஸ் இருக்குது பாஸ்டர். அதனால் நான் சபைக்கு நாளிலேருந்து நான் வர்றதே இல்லை, வந்து எதுக்கு பிரயோஜனம் இல்லை, ஒன்றும் ஆராதிக்கவும் முடியல, ஒன்றும் சத்தியத்தை கேட்க முடியல, இவங்கெல்லாம் ஒரே டிஸ்டர்பன்ஸாக இருக்குதுன்னு. அப்போ பாஸ்டர் சொன்னார், சரி நீங்கள் உங்கள் இஷ்டம்படி செய்யுங்க, அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு உதவி செஞ்சுட்டு போங்கன்னு. சரி, நீங்கள் அடுத்த வாரம் மட்டும் ஞாயிற்றுக்கிழமை வாங்க. நீங்கள் வரும்போது அந்த வெளியில் ஒரு வாங்க, வந்தோடனே ஆராதனை நடந்துகிட்டு இருந்துச்சு. ஆராதனை நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு கிளாஸ் தண்ணியை ஊற்றி அந்த கிளாஸ் ஃபுல்லாக தண்ணி ஊற்றி கொடுத்தாரு. ஊற்றி கொடுத்து அந்த தண்ணியை பின்னாடி இருந்து ஒவ்வொரு ரோவாக கடந்து நடுவில் இருக்கும், அந்த நடுவுக்குள்ளே பாதியில் கடந்து வந்து திரும்ப இப்படி வந்து திரும்பியும் வந்து என்கிட்ட வந்து கொடுத்துட்டு போயிடுங்கன்னார். அப்போ அவர் ஏறக்குறைய சபையை அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு தான் வர்றார். சபையை சுற்றி நடுவில் ஒரு ரோ இருக்கும், அதை சுற்றி அப்படியே சுற்றி இவர்கிட்ட வந்து கொடுத்தார். கொடுத்த போது அதில் ஒரு கண்டிஷன், தண்ணி கொட்டவே கூடாது. தண்ணி கொட்டாமல் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் போயிடலாம் அப்படின்னு. அது ஒரு பயபக்தியாக கொட்டக்கூடாது 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 கொட்டக்கூடாதுன்ட்டு கொண்டு வந்து அப்படியே கொடுத்தார். இவர் பாஸ்டர் வாங்கிட்டார். எப்படி கொடுத்து? ஆமாம் பாஸ்டர், பயபக்தியாக கவனமாக கவனித்து கொண்டு வந்து கொடுத்தேன். நடுவில் இந்த சாக்லேட்லாம் சாப்பிட்டு இருந்தாங்களா, அவங்கள பார்த்தீங்களா? ஐயோ, அதுக்கெல்லாம் பார்க்குறதுக்கு எனக்கு நேரமே இல்லை பாஸ்டர்.
இது பேசி நின்றாங்களா அவங்களெல்லாம் பார்த்தீங்களா? ஐயோ அவங்களெல்லாம் கேட்கவே கவனமெல்லாம் இதிலே இருந்தது பாஸ்டர். அப்போ தான் சொன்னார் பாஸ்டர், அதே போல் தான் ஆராதிக்கின்னு வரும்போது கவனமெல்லாம் கர்த்தர் மேலே இருந்ததுன்னா இவங்க பேசுகிறது இவங்க கவனிக்கிறதெல்லாம் உங்களுக்கு கவனிக்கமே இருக்காது. அல்லேலூயா. எல்லா சபையிலையும் இப்படி இருப்பாங்க. நீங்கள் இந்த சபை பிடிக்கலன்ட்டு இன்னொரு சபைக்கு போனீங்கன்னா அங்கே இன்னொரு பிரச்சனை இருக்குது. அதனால் ஆராதனை என்பது ரொம்ப முக்கியமானது. அதில் முழு கவனத்தோடு நீங்கள் பங்கெடுக்கணும். ஆமென். அடுத்தது வர்ஷிப் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வேர்ட் ஸ்டடி, வேத அறிவு அல்லது உபதேசம். அவர்கள் அந்யோன்யம் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் 42 வாசனல உபதேசத்திலும் அந்யோன்ய வேத பாடம் அல்லது உபதேசம். இதில் என்ன பண்ணணும்? அவங்க தரித்து இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை உபதேசம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். சபையில் சில சபையில் பார்த்தீங்கன்னா பாட்டாக இருக்கும், பைபிள் வசனம் இருக்காது. இது எல்லாமே 4 காரியங்கள் எப்படி இருக்கணும்னா சமநிலையில் இருக்கணும். ஒன்று கூடியோ ஒன்று குறைச்சோ அப்படிலாம் இருக்கக்கூடாது. ரைட். எபேசியர் 5வது அதிகாரம் 26-27. தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் அதாவது சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் இருக்கிற உறவை குறித்து கணவன் அந்த திருமண கல்யாணம் நடக்கும் போது அந்த வாசிக்கப்படுகிற வேத பகுதி அது கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் இருக்கிற உறவை குறிக்கிறது. அது கிறிஸ்து என்ன பண்றாருன்னா தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மைத்தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். வசனத்தை கொண்டு அதை சுத்திகரிக்கிறார். அப்போ வசனத்தினால நம்ம எதுக்காக அந்த வசனத்தை கேட்குறோம்? நாம் பரிசுத்தமாக்கப்படுவதற்காக. இந்த சபையின் உபதேசங்கள் எல்லாம் நமக்கு இருக்கணும். எதுக்காக பிரசங்கம் கேட்குறீங்க? எதுக்காக நம்ம பிரசங்கம் கேட்குறோம் சொல்லுங்க? இன்னும் பரிசுத்தமாக இருப்பது. 2 காரணங்களுக்காக தான். பிரசங்கியாருக்கும் இது தெரிஞ்சிருக்கணும், பிரசங்கம் கேட்குறவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கணும். 2 காரணம், 2 நோக்கம் தான். பிரசங்கத்தின் நோக்கம் 2 தான். ஒன்று தேவனை நெருங்கி சேர, இன்னொன்று தேவனுக்காக ஊழியம் செய்ய. இந்த 2 நோக்கத்தை அந்த பிரசங்கம் நிறைவேற்றாவிட்டால் அது பிரசங்கமே இல்லை. நான் சொல்றது புரியுதுங்களா? தேவனை நெருங்கி சேர வைக்கணும். அடுத்தது தேவனுக்காக சேவை செய்ய வைக்கணும். இந்த 2 அர்ப்பணிப்புக்கு நேராக அந்த பிரசங்கம், அந்த வேத பாடம், அந்த உபதேசம் இல்லாதபட்சத்தில் அது வெறும் சொற்பொழிவு தானே ஒழிய, அல்லது ஒரு மோட்டிவேஷன் தானே ஒழிய, அது ஒரு நீங்கள் செழிப்படைய வேண்டும், நீங்கள் கார் வாங்க வேண்டும், நீங்கள் சுகம் பெறணும், இதெல்லாம் நீங்கள் நல்லது தான். நீங்கள் செழிப்படைவீர்கள், அதை அடையணும்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. முதலாவது தேவ ராஜ்யத்தையும் நீதியை தேடுங்கள், அப்போது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இதெல்லாம் சில்லற காரியம். இதை ஃபோக்கஸ் பண்ணியே சிலர் பிரசங்கம் பண்ணுவாங்க. அப்போ அதனால் என்ன ஆகுறாங்க? நமக்கு நல்லா சம்பாதிக்கணும், நல்ல பணக்காரணும், நல்லா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனை நெருங்க வைக்கணும், தேவனை அன்பு கூற வைக்கணும். ஆமென். அப்படி இருக்கிற பிரசங்கம் தான் சரியான பிரசங்கம். அதுதான் சபையில் உபதேசமாக உபதேசிக்கப்படணும். அதனால் அந்த சபைக்கு போகிறேன், இந்த சபைக்கு போகிறேன், சரி எந்த சபைக்காவது போங்க. ஆனால் அந்த போகிற சபையில் தேவன் மேல் இன்னும் அன்பு கூற வைக்குதா, அல்லது தேவனுக்காக வேலை செய்ய வைக்குதா அப்படின்ற 2 கேள்வியை பாருங்கள். அந்த பிரசங்கம் அப்படி தூண்டுதுன்னா நீ தாராளமாக அந்த பிரசங்கத்தை கேட்கலாம். 2மே பண்ணலங்க அப்படின்னா பெட்டராக அது நீங்கள் வேறு இடம் பார்க்கலாம். நாம் மன்றாடுவோமாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம்மோடும் இரு. அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில்
அதாவது அப்போ அவங்க அப்புறம் ஒரு கதை பேசி விட்ருவோம். இப்போ கிராமங்கள்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோ, ஏதோ ஒரு வாத்தியார் வந்து என்ன சபை நடத்துவார். சபை நடத்தி 2 பாட்டு அவங்க சொல்லுவாங்க, உபதேசரே நீங்கள் டைமுக்கு இதுக்கு போகணும், கொஞ்சம் சீக்கிரமாக முச்சிரு. முச்சிரம் கவலைப்படாது. அவர் ஏதோ சொல்லுவார், அவருக்கு என்ன சொல்கிறாருன்னு அவருக்கும் புரியாது, கேட்குறவங்களுக்கும் புரியாது. அப்படி அதெல்லாம் அது டைம் வேஸ்ட்டு, எல்லாம் வேஸ்ட்டு. அப்போ ஒரு பிரசங்கம் பரிசுத்தத்துக்கு நேராக நம்மளை வழி நடத்தணும், தேவனை நெருங்கி வைக்கணும். அடுத்தது எபேசியர் 4வது அதிகாரம் 12வது வசனத்தில், பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு, பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும், சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும், பக்தி விருத்தி அடைவதற்கு, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காக சபையிலே கர்த்தர் 5 வித ஊழியங்களை வைத்தார். ஆமென். சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷம், சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். கிறிஸ்துவின் சரீரமான சபையானது எப்படி அடையணும்? பக்தி விருத்தி அடையணும். அதுக்கு அப்போ தேவனோடு கூட நெருங்கணும் அல்லது ஊழியம் செய்யணும். இந்த 2 இருந்தாங்க. இதை நோக்கிய அந்த பிரசங்கம் இல்லை, உபதேசம் இல்லை, அந்த வேத பாடம் இல்லை, அதை நோக்கியே இல்லை அப்படின்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த உபதேசம் என்ன பண்ணணும்னா, அவங்களை தேவனை நல்லா ஆராதிக்க வைக்கணும், இன்னும் பைபிள் வாசிக்கணும்னு வைக்கணும், இன்னும் பரிசுத்தமாக வாழணும்னு வைக்கணும், இன்னும் கர்த்தருக்காக சேவை செய்யணும்னு வைக்கணும், இன்னும் கர்த்தர் இருக்கும், இப்படி நம்மளை தூண்டணும். அல்லேலூயா. அப்படி எதுவுமே தூண்டலைன்னா அந்த உபதேசம் வெறும்னு சொற்பொழிவாக தான் இருக்குமே வெளியே. கர்த்தர் சபையில் இந்த காரியங்களை இந்த நோக்கத்துக்காக தான் வச்சார். சபையில் இப்படி தான் இருக்கணும். ஆமென். கர்த்தர். அடுத்தது அந்த உபதேசம் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாய் நம்ம மாற்றணும். ரோமர் 8:29 வச்சிருக்கிறாங்கல்ல, தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். ஆமென். நம்ம தேவன் தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? முன் குறித்திருக்கிறார். அப்போ அந்த முன்குறிக்கப்பட்ட சாயலுக்கு நேராக நம்மளை நடத்தணும் வசனங்கள். அந்த வசனத்தை கொண்டு தண்ணீர் மூழ்கினாலே சுத்திகரித்து கரை திரை ஒன்றும் இல்லாமல், கரையும் இல்லை, அதனால ஒரு சுருக்கம் கூட இல்லை. அல்லேலூயா. சுருக்கம் இல்லை. அதாவது இந்த மேக்கப் போடுறாங்க, 75 வயசு கிழவனை என்ன இருக்கும்? 75 வயசு கிழவனுக்கு சுருக்கம் இருக்கும்ல. ஆனால் மேக்கப் போட்டு சுருக்கமே இல்லாமல் 30 வயசு பையனை காட்டுறாங்க மேக்கப்பில். அப்போ மேக்கப்பில் காட்ட முடியும் அப்படின்னா, பரிசுத்த வசனம் கரை இல்லாமல், திரை இல்லாமல், சுருக்கம் இல்லாமல், தோல் அப்படி இல்லாமல் உங்களை இளமையாக ஆவிக்குரியவர்களாகவே, ஆவிக்குரிய அழகுள்ளவர்களாக வசனம் உங்களை காண்பிக்க முடியும். ஆமென். சோதரம் அவருடைய சாயலாக மாற்றுவதற்கு இந்த வசனம் உதவி செய்யும். அப்போ பக்தி விருத்திக்கு ஏதுவாக பிரசங்கம் இருக்கணும். பக்தி விருத்தி கர்த்தரோடு இணைந்து கர்த்தரோடு நெருங்கி சேர்வதற்கு இந்த வசனங்கள் உதவி செய்யணும். கர்த்தருக்காக ஊழியம் செய்வதற்காக நம்மளை தூண்டி விடணும். அப்படி இருந்தால் மட்டுமே தான் அது. மற்றபடி சபைன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, சபை நடத்த போகிறேன்னா சபை ஊழியம், சிலருக்கு சபை ஊழியம்னா எதற்காக சபை ஏற்படுத்தினான்றது தெரியவே தெரியாது. நீங்கள் நிறைய பேர் பாட்டு பாடுறவங்களாம் என்ன பண்ணிட்டாங்க, சபை வைக்கிறாங்க. ஒரு காலத்தில் சுவிசேஷகர்களாக ஊழியம் செஞ்சவங்களாம் என்ன பண்ணிட்டாங்க, அங்கங்கே ஊழியம் செஞ்சுருந்தாங்க. ரொம்பலாம் அலைய முடியல, ஒரு இடத்துல கொட்டாயை போட்டு வந்தவங்கள வச்சு சர்ச்சு வச்சிட்டோம். சர்ச் அப்படின்றது எதற்காக ஏற்படுத்தப்பட்டது, அதில் செயல்பட வேண்டிய முக்கியமான காரியங்கள் என்ன நோக்கம் அப்படின்றது அவங்களுக்கும் தெரியல, போகிற ஜனங்களுக்கும் தெரியல. பரிதாபமாக இருக்குது. அதனால் சபை என்பது ஏற்படுது, அது ஆராதனைக்காக. அங்கே சபையில் 4 முக்கியமான காரியங்களில் முதல் காரியம் ஆராதனை காணப்படணும். அங்கே அடுத்தது வேர்ட் ஸ்டடி, வேத பாடம் அல்லது உபதேசம் அங்கே காணப்படணும். அது எதை நோக்கி இருக்கணும்னா, தேவனை கிட்டி சேர்வதற்காக,
பக்தி விருத்தி அடைவதற்காக, பரிசுத்தமாவதற்காக, அல்லது தேவனுக்காக வேலை செய்வதற்கு நேராக அது நடத்தணும். அப்படி அந்த உபதேசங்கள், அந்த பிரசங்கங்கள், அந்த போதனைகள், அந்த வேத பாடங்கள் நடத்தாத பட்சத்தில் அவங்க சபை நடத்தலை, ஏதோ வருமானத்துக்காக எதையோ செஞ்சிட்ருக்காங்க, சொற்பொழிவு ஆற்றிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். ஸோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபை என்றால் அது கண்டிப்பாக அவசியம். அடுத்தது மூணாவது ஃபெலோஷிப். அவர்கள் அந்யோன்யத்திலும் படித்தோம் 2:42 அப்போஸ்தலர் 2:42 படித்தோம்ல, அவர்கள் அப்போஸ்தலர் உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலும். அந்த ஆராதனையிலே அது ஜெபம்லாம் வந்துடும். அந்யோன்யம், ஐக்கியம் ரொம்ப அவசியங்க. ஐக்கியம் ஐக்கியம் இல்லாத சபை, நம்ம என்ன நினைக்கிறோம், ஐக்கியமாக இருக்கிறீங்களா அப்படின்னு, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஐக்கியமாக இருக்கிறோமா அப்படின்னா அது கேள்விக்குறியாகவே இருக்குது நிறைய சபையில். அதுவும் இந்த ஐக்கியமாக இல்லாதபடிக்கு இப்போது நிறைய பேர் பெரிய பெரிய மெகா சபையில் ஐக்கியங்கள்ன்றது ரொம்ப குறைவு. ஏன்னா அடுத்தடுத்து நிகழ்ச்சி நிரலை நடத்திக்கிட்டே போகணுன்றது தான் பிரதானமாகிடுச்சு. சபை மக்களுக்குள்ளே ஒரு ஐக்கியம் இருக்கணும் அப்படின்றது இல்லை. வார நாட்களில் எந்த ஒரு ஊழியமும் இல்லை. சில சபைகளில் பார்த்திங்கன்னா இடைப்பட்ட நாட்கள் பாயிண்ட் டு பாயிண்ட் தான், சண்டே டு சண்டே. நடுவில் எதுலேயும் அவங்களுக்கு ஐக்கியப்படுவதற்காக ஒரு கேர்சல் ஊழியங்களோ, அந்த ஏரியா மக்களோ சேர்ந்து ஜெபிப்பதற்கு ஒரு வாய்ப்போ, அந்த ஊழியங்களோ இல்லவே இல்லை. ஐக்கியம் ரொம்ப முக்கியம். ஆமென். எபிரேயர் 3:13, உங்களில் ஒருவனும் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். நாடோறும் தினந்தோறும் ஒருத்தருக்கொருத்தர் என்கரேஜ் பண்ணுங்க, ஊக்கம் கொடுங்க, பக்தி விருத்திக்கு நேரம் நடத்துங்க. ஸோ ஐக்கியம் என்பது ரொம்ப அவசியம். கூடி வருவதல்ல ஐக்கியம். திருப்பி சொல்கிறாங்க, கூடி வருவதல்ல ஐக்கியம், கூடி இருப்பது தான் ஐக்கியம். ஆமென். நீங்கள் பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா, ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் போகும். ஸ்டேஷனில் பஸ் ஸ்டாப் பார்த்து டிப்போவில் போனீங்கன்னா செம கூட்டம் இருக்கும். மார்க்கெட்டில் போனால் செம கூட்டம் இருக்கும். சினிமா தேட்டர் போனால் செம கூட்டம் இருக்கும். இங்கெல்லாம் கூட்டமாக இருக்குது, ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் யாருன்னே தெரியாது, வந்தது யாருன்னு தெரியாது. அது மாதிரி தான் ஐக்கியம் என்பது. அவங்களோடு கூட நம்ம அறிந்திருப்பது, அவங்களோடு கூட இணைந்திருப்பது, சேர்ந்திருப்பது, அந்த ஐக்கியம் ரொம்ப அவசியம். சபை என்பது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஐக்கியம் படாமலே நம்ம சில காரியங்களை செஞ்சுட்டு வச்சுக்கலாம், அது சபையே இல்லை, அது ஒரு ஸ்தாபனமாக இருக்கும். பேருக்கு ஒரு ஒரு ஃபங்க்ஷனாக ஒரு கம்பெனி மாதிரி நடக்கும். சபை கம்பெனி அல்ல. ஆமென். சபையில் ஐக்கியம் காணப்படணும். முதல் நூற்றாண்டு சபை அப்போஸ்தலர் 4:32, விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும். இதாங்க என்ன, திரளான கூட்டத்துக்கு ஒரே இருதயம். இப்போ ஒரு மனுஷனுக்கு 2 இருதயம், 2 மனசாகுது. ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை. சகலமும் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. முதல் நூற்றாண்டு சபையில் இதை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய, ஒருத்தருக்கொருத்தர் அவ்வளோ தூரம் ஐக்கியம். நான் சொன்னேன், ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எல்லாரோடும் இருக்கணும். ஃபெலோஷிப் தேவ பிள்ளைகளோடு தான். ஃப்ரெண்ட்ஷிப் வேறு, ஃபெலோஷிப் வேறு. ஃப்ரெண்ட்ஷிப்னா யாவரோடும் நட்பாக இருக்கிறது. ஹலோ 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 ஹலோ. ஃபெலோஷிப்னா இருதயத்தோடு இருதயம். உங்கள் பிரச்சனை, உங்களுக்கு ஒரு பாரம், உங்களுக்கு காரியங்கள் தேவை, உங்கள் ஜெப குறிப்பு, அதை நீ யார்கிட்ட சொல்லணும்? யாரோ ஐக்கியம், தேவ பிள்ளைகளோடு தான் ஐக்கியம் இருக்கணும். அதை போயிட்டு உங்கள் சொந்தக்காரங்களாக இருக்கலாம், அவங்க தேவனோடு கூட நெருக்கமாக இல்லாத பட்சத்தில், அவங்க ரட்சிக்கப்படாத நபராக இருக்கிற பட்சத்தில் சொல்கிறது பிரயோஜனமே இல்லை.
அப்போது நம்ம சபையில் அந்த ஐக்கியத்தை நம்ம பார்க்கணும். நாங்களாம் ஒரு இது அவங்களாம் அப்படி இல்லை, பிரிவினைகள் இல்லாமல் இருக்கணும். பவுல் எழுதுகிறார் 1 கொரிந்தியர்ல 1 அதிகாரத்தில் பாருங்க, 15 நான் கிறிஸ்துவுக்கும் காயுவுக்குமே அன்றி 13 பாருங்க, இல்ல 12. உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும், நான் அப்போலோவை சேர்ந்தவன் நான் அப்போலோவை சேர்ந்தவன் என்றும், நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்று சொல்லுகிறபடியால் நான் இப்படி சொல்லுகிறேன். நான் அவங்க இந்த ஏரியா, நான் அந்த ஏரியா, நான் இந்த இது, நான் அந்த இது, நான் அந்த பக்கம், நான் இந்த பக்கம், இப்படி சொல்றபடியால் நான் இப்படி சொல்லுகிறேன். கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான். பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான். அப்போ உடனே பவுல் எப்படி கனெக்ட் பண்றாரு பாருங்க. பிரிஞ்சிருக்கிற அந்த கூட்டத்தை, கொரிந்து சபைக்கு எழுதப்பட்ட நோக்கமே அந்த சபையில பிரிவினைகள் இருக்கிறதுன்றனால தான் நான் எழுதுறேன் அப்படின்றாரு. அந்த பிரிவினை எப்படி கனெக்ட் பண்ணாருன்னா, பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான், சிலுவையை கொண்டு வந்து நிறுத்திட்டார் முன்னாடி. ஏய், நீங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டீங்களே, எல்லாரும் ரட்சிக்கப்பட்டீங்களே, எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க? இந்த இயேசு சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினால தானே நாம் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டோம். இந்த ஒரே ரத்தத்தினால் தானே நம்ம எல்லாரும் தேவ பிள்ளைகளா இருக்கிறோம். அதே இடத்துக்கு திரும்பி வந்துரு. அப்படிதான் பவுல் அழைக்கிறார். பிரிந்திருக்கிறாரா? ஸோ கிறிஸ்துவுக்கு அப்போ தான் சொல்கிறாரு, கிறிஸ்துவின் சிலுவையில் அறையப்பட்ட பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டார். பவுலின் நாமத்தினாலேயே ஞானஸ்நானம் பெற்றீர்கள். ஸோ அப்போது பவுல் எதை கொண்டு வர்றாருன்னா சிலுவையை கொண்டு வந்துடுறார். அன்பு அந்த கவனிங்க, நம்ம கூட உபதேசத்தினால பிரிவுகள் அல்லது எனக்கு அவங்க செட்டே ஆகாதுங்க, ஐயோ அவங்க அப்படின்றது சபையில் இருக்கவே கூடாது. அவங்க ரட்சிக்கப்பட்டாங்களா, அவங்க தேவ பிள்ளைகளா, அவங்களோட ஐக்கியம். ஆமென். அவங்க படிச்சிருக்கிறாங்க, படிக்காமல் இருக்கிறாங்க, பணக்காரங்க, ஏழை, அவங்க இந்த ஜாதி அந்த இதெல்லாம் இல்லை. தேவ பிள்ளைகளாக இருந்தால் ரட்சிக்கப்பட்டாங்கன்னா அவங்களோட என்னால் ஐக்கியமாக இருக்க முடியும். ஆமென். ஸோ நம்ம ஐக்கியப்படுவதற்காகத்தான் இந்த சபை என்று இருக்குது. ஐக்கியப்படுவதனால் பல நன்மைகள் இருக்குது தெரியுமா? இரும்பு தான் இரும்பு என்ன பண்ணும்? கருக்கிடும். உங்களை உருவாக்குவதற்காகவே கர்த்தர் சபையில் உங்களுக்கு டஃப்பாக இருக்கிற ஒரு ஆளை உங்கள் பக்கத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார், வைப்பார். உங்களுக்கு கடுப்பாக இருக்கும், அதுவும் அதே சர்வீஸுக்கு தான் வரும், அதுவும் அதே இடத்துல தான் உட்காரும், அதுவும் நீங்கள் எதை செஞ்சாலும் அதுக்கு கான்ட்ரடிக்டாக சொல்லிக்கினே இருக்கும், முரண்பாடாகவே பேசிகிட்டே இருக்கும். இது செட் ஆகாது, நான் வரல. அல்லேலூயா. அப்படி சொல்லவே கூடாது. ஆமென். நாம் ஒருவருக்கொருவர் ஐக்கியமாக இருக்க வேண்டும். கொலோசியர் 3:16. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே, கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாய் இருப்பதாக சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு. கவனிங்க, ஆராதனை அங்க இருக்கு, வசனம் இருக்கு, அங்க ஐக்கியமும் இருக்கு. போதித்து புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி. ஆமென். ஆராதிக்கிறீங்க, சரியா? கர்த்தரை ஸ்தோத்திரம், கர்த்தரை நாம எல்லாரும் ஆராதிப்போம், ஆராதிச்சிட்டீங்க. வசனத்தை கேட்குறீங்க, நல்லா கேட்டீங்க. இப்போ ஐக்கியம் இல்லைன்னா என்ன ஆகும்? ஐக்கியம் இல்லைன்னா அது ஒரு ஸ்தாபனமே அன்றி சரீரமே ஆகாது. சரீரம் என்ன அர்த்தம்? சரீரத்தில் எல்லா அவயவங்களும் கிறிஸ்துவின் சரீரம் தான் சபை. கிறிஸ்துவின் சரீரத்தில் எல்லா அவயவங்களும் கிறிஸ்துவோடு கூட என்ன இருக்கு? இணைக்கப்பட்டிருக்கு, கனெக்ட் ஆகிருக்கு. நீங்கள் கனெக்டே ஆகாமல் இருந்தீங்கன்னா சபையில் வந்து நல்லா ஆராதிக்கிறீங்க, நல்ல வசனம் கேட்குறீங்க, ஆனால் ஐக்கியப்படவே மாட்டீங்க, தனியாக நிற்கிறீங்க, துண்டாக நிற்கிறீங்க. அப்படின்னா இது சபையில் எல்லாரும் அப்படி அப்படியே துண்டு துண்டாக அப்படி அப்படியே இருக்காங்கன்னா அது சபையில் அது ஒரு ஸ்தாபனம், ஒரு கம்பெனி.
சரீரம் இல்லை, சபை சரீரமானது. சரீரம்னு அர்த்தம் ஒன்றுக்கு ஒன்று இணைக்கப்பட்டிருக்கணும். ஐக்கியமாக இல்லைன்னா அது கம்பெனி. நம்ம ஒரு கம்பெனி நடத்த வரல, கம்பெனியில் ஒரு மெம்பராக இருக்கல, நீங்கள் சபையில் மெம்பராக இருக்கிறீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு ஐக்கியமாக இருக்கணும். அவன் செட் ஆகாதுங்க. நான் தான் முதல்ல சொன்னேன், செட் ஆகாத நபரை தான் உங்கள் வாழ்க்கையில் கத்த தருவார். நீ இங்கே செட் ஆகாதுன்னு வெளியே போன வச்சுக்கோங்க, அங்கேயும் உங்கள் கம்பெனிலையும் செட் ஆக மாட்டாங்கிறோம். இல்லை வீடு மாற்றி போனேன்னா அங்கேயும் செட் ஆக மாட்டாங்க. வீட்டு பக்கத்தில் ஒன்று வரும், கம்பெனியில் ஒன்று வரும். நான் கேட்கவே இல்லையே, நீங்கள் கேட்கவே வேணாம். அதனால் ஐக்கியம் ரொம்ப அவசியம். ஆமென். எபேசியர் 5:18-21 அதிகம் வாசித்துருங்க. துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல், துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல், ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் ஒருவருக்கொருவர் என்ற பதம் புதிய ஏற்பாட்டில் நிறைய இடங்கள்ல வரும். நீங்க அதை அண்டர்லைன் பண்ணி ஒவ்வொன்றா வாசிங்க. புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி. ஆமென். ஆராதனையும் ஐக்கியமும் ஒன்னா இருக்கு பாருங்க. வெறும் ஆராதிச்சுட்டு போயிருக்கலாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்லிக்கொண்டு, ஒருத்தருக்கு ஒருத்தர் கன்சர்னா இருக்கிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருக்கிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் குற்றங்களை மன்னிக்கிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் தயவா இருக்கிறது, அப்படின்ற ஐக்கியம் சபையில காணப்படணும். அப்படி சபையில நீங்க சிலர்லாம் பார்த்துட்டீங்களா, இவங்க வர்றதும் தெரியாது போறதும் தெரியாது. சபையில் அப்படியே அவங்க வருவாங்க, கரெக்டாக வந்துடுவாங்க, நிற்பாங்க, ஆராதிப்பாங்க, வசனம் கேட்பாங்க, குடுகுடுன்னு ஓடுவாங்க. யாருக்கிட்டையும் பேசுறதில்ல. பாஸ்டருக்கு தெரியும், ஏன்னா பிரசங்கம் பண்ணும்போது தூரத்துலேருந்து சிலர்லாம் பார்க்குறேன், இவங்கெல்லாம் எந்த ஏரியாவிலேருந்து வராங்கன்னு தெரியலையே. ஒரு நாள் என்ன பண்ணும், இங்கே நின்று போய் முதல்ல அவங்கள பிடிக்கலான்னு பண்ணால் முதல் ஆள் அவங்க ஆசீர்வாதம் நான் தானே போட்டாகணும், அதுக்குள்ளே எஸ்கேப் போயிடும். அதுவும் இல்லை சபைனா நம்ம அந்த சபையில் போய் நின்று சர்ச்சுக்கு போகிறீங்கன்னா அவங்க வாரம் போயிடுவேன். நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அந்த சபையில் இருக்கிற அந்த மக்களோடு உங்களுக்கு ஐக்கியம் இருக்கணும். நீங்கள் வரதும் தெரில, போகிறதும் தெரில, பாஸ்டருக்கும் தெரில, மற்றவங்களுக்கும் தெரில, ஒன்றும் தெரில. சிலர்லாம் புதுசாக வருவாங்க. புதுசாக வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சேஃப்டிக்காக என்ன பண்ணுவாங்க, எந்திரிச்சு நிற்க மாட்டாங்க. மற்ற வேற ஒரு சபையிலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இப்படி வந்துடுவாங்க. வந்தப்போ இங்கே எது நல்ல சபை தேடுவாங்க. தேடி கண்டுபிடிக்கும் போது இந்த ஒரு நல்ல சபையை அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, இது நல்ல சபை தானா இல்லையானா அவங்க ஆராய்ச்சியில் வைப்பாங்க. ஆராய்ச்சியில் ஒரு 2-3 வாரம் வைப்பாங்க. சரி, அதுக்கப்புறமாவது என்ன பண்ணியிருக்கணும், நான் இந்த சபைக்கு திறந்து வரணும். வரல. அதுக்கப்புறமா நம்ம ஆட்கள்லாம் இது புது மூஞ்சா இருக்குது, எங்கேருந்து வரீங்க சிஸ்டர், நான் ஒரு 6 மாதமாக வரேன்னுவோம். ஐயோ, 6 மாதமாக நான் உங்கள் கண்ணுகளில் பாடவே இல்லை எப்படின்னு. அப்புறமா தான் வந்து அப்புறம் வராங்க. அப்போது இந்த மாதிரி நிறைய பேர் சபையில் எல்லா சபையிலையும் இது வந்து நம்ம சபையிலையாவது கண்டுபிடிச்சிடலாம். கொஞ்சம் சின்ன இது இருக்குது. பெரிய சபை இருக்குது தெரியுமா, 30,000. அந்த சபையில் சிலருக்கு வந்து தங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதுக்காகவே என்ன பண்ணுவான், அந்த சபையில் போய் அவன் போய் உட்காந்துக்குவான். அவங்க போய் சபையில் உட்காருவாங்க, யாருக்கும் அவங்களுக்கு தெரியக்கூடாது. ஆனால் அவங்களுக்கு கர்த்தரை ஆராதிக்கவும் கர்த்தருடைய வசனத்தை கேட்கவும் விருப்பம் இருக்கும். அதுக்காக சண்டே ஆனால் சர்ச்சுக்கு போகணுன்ற ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்குது. அதனால் போயிட்டு வந்துடுவாங்க. யாரோடையும் பேச மாட்டேன், நம்பிக்கை இருக்காது. எப்பாவது ஒரு தூரம் பாஸ்டரை பார்ப்பாங்க, நான் இந்த சபைக்கு தான் வரேன் அப்படின்ட்டு. அவங்க குடும்ப காரியங்கள் ஏதோ ஒன்று கல்யாணம் நடக்கணும் அப்படின்னா பார்த்துட்டு ஒத்துட்டு வருவாங்க. தயவுசெய்து சொல்கிறேன், அதுவல்ல ஐக்கியம். ஐக்கியம் ஒருவருக்கொருவர் நம்ம ஐக்கியமாய் காணப்படுவதற்காக தான் சபைக்கு வருகிறோம். சபையில் வந்து ஐக்கியமாக இல்லைன்னா நீங்கள் சபையில் மெம்பரே இல்லை. ஒருவேளை மெம்பர்ஷிப் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்துருக்கலாம். ஆனால் ஒருத்தர் ஐக்கியமாக இல்லை அப்படின்னா நீங்கள் மெம்பரே இல்லை. இது எந்த சபையில்? ஒருவேளை புது வாழ்வு சபையில் நீங்கள் அங்கத்தினராக இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய சபையில் நீங்கள் அங்கத்தினராகவே இல்லை. கர்த்தருடைய சபையை பற்றி நான் பேசுகிறேன், காணக்கூடாத சபையை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன். அந்த சபையில் ஆராதனை இருக்கும், அந்த சபையில் கர்த்தருடைய வார்த்தை இருக்கும். அந்த வார்த்தை கர்த்தரை நோக்கி அல்லது கர்த்தருக்காக ஊழியம் செய்வதை நோக்கி உற்சாகமாக இருக்கும். அடுத்தது அந்த சபையில் ஐக்கியம் இருக்கும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது 4வதாக இவாஞ்சலிசம், சுவிசேஷம் அறிவித்தல். அப்போஸ்தலர் 2:47.
தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் என்ன பண்ணாராம்? அனுதினமும் சபையிலே சேர்த்து. அனுதினமும் சபையிலே சேர்த்தார்னா அர்த்தம் அனுதினமும் இவர்கள் சுவிசேஷம் அறிவித்தார்கள் அர்த்தம். சபையில் சுவிசேஷ ஊழியம் இல்லாத பட்சத்தில் அது சபையே கிடையாது. சில சபைகள் சர்ச்சுக்கு போவாங்க, நல்ல ஐக்கியமாக இருப்பாங்க, ஐக்கியமாக கூட இருப்பாங்க. ஆனால் இந்த ஊழியம் அப்படின்னு வந்து வெளியே ஆள் வந்துட்டா இவங்களுக்கு என்னமோ விரோதி வந்த மாதிரி இருக்கும். நாம் உண்டு, நமக்கு பிதாவோடும் சபையோடும் மக்களோடும் ஐக்கியம் உண்டு. அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் அதே நம்பரில் இருக்கணும். சபையில் இருக்கிற ஒவ்வொரு அங்கத்தினர்களும் ஊழியம் செய்யணும், ஒவ்வொருவரும் சுவிசேஷ வேலை செய்யணும். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அப்போஸ்தலர் 1:8. அப்போஸ்தலர் 1:8க்கு கீழ்ப்படியலன்னா அப்போஸ்தலர் 8:1 நடக்கும். 8:1 என்ன? அவனை கொலை செய்வதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. மிகுந்த எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த, ஏன்னா இவங்க வந்து எருசலேமிலேயே என்ன பண்ணிட்டாங்க, அப்பம் பிக்கிறது, ஐக்கியமா இருக்கிறது. இன்னைக்கு எங்கள் வீட்டில் கேர்சல், நாளைக்கு உங்கள் வீட்டில் கேர்சல், நாளைக்கு உங்கள் வீட்டில் கேர்சல்ப்பா சொல்லிடுவாங்க. பிரதர் வியாழக்கிழமை தான் உங்கள் வீட்டில், சிஸ்டர் ஃப்ரைடே வந்துடுவோம் மட்டன், சண்டே ஓகே. இப்படியே சுற்றி 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 எருசலேம்லேயே இருந்தாங்க. அப்புறம் கர்த்தர் பார்த்தார், சவுல் எழுப்பி விட்டார். சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். யூதேயா, அப்போ ஆண்டவர் சார் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது பலனடைந்து எருசலேம், இவங்க எருசலேம்லேயே இருந்தாங்க. யூதேயா சமாரியாவுக்கு போக மாட்டேன்னாங்க. சவுல் தான் வந்தவனு சிதறி போயிட்டாங்க. ஐயோ அங்கே போய் இல்லான்ட்டு போனாங்க. 4வது வசனம், சிதறி போனவர்கள் எங்கும் தெரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். ஆமாம், ஒழுங்காக இருக்கும் போதே போயிருக்கலாம். அப்போ சபை என்பது சுவிசேஷ ஊழியம் செய்யக்கூடியது தான் சபை. சுவிசேஷ ஊழியத்தில் ஈடுபாடு இல்லைன்னா அது சபையே கிடையாது. சில சுவிசேஷ ஊழியெல்லாம் செய்ய மாட்டாங்க. நாங்கள் வார்த்தையை பிரசங்கிப்போம், கர்த்தர் ரட்சிக்கிறார். தயவுசெய்து சொல்கிறேன், இன்றைக்கி நிறைய இப்படிலாம் சபைகள் தேசத்தில் இருக்குது. அவங்களும் சபைன்னு சொல்லிக்கிறாங்க. சுவிசேஷ ஊழியத்தில் தங்களை ஈடுபடுத்தி கொள்றதில்ல, மக்களையும் போய் செய்ய சொல்கிறதில்ல, மக்களையும் அப்படிப்பட்ட ஊழியத்தில் உற்சாகப்படுத்துறதில்ல. அதெல்லாம் சபையே கிடையாது. ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட விதத்தில் சுவிசேஷம் அறிவிக்கணும். ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பவுல் சொல்கிறார் 1 கொரிந்தியர் 9:16, சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டால் சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என்மேல் விழுந்த கடமையா இருக்கிறது, அது என்மேல் விழுந்த கடமையா இருக்கு. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ, எனக்கு ஐயோ. அகிரிப்பா ராஜாவுக்கு முன்னாடி நிற்கிறார் பவுல் அகிரிப்பா ராஜாவுக்கு முன்னாடி நின்று கட்டுகள் இருக்கு, அவருக்கு உத்தரவாகுது, பேசிக்கிட்டே இருக்கிறாரு. அந்த அகிரிப்பா ராஜா கிட்ட சொல்லும் போது அவரே பார்க்குறார், நீ தீர்க்கதரிசிகளை விசுவாசிக்கிறார் என்று அறிவேன். அகிரிப்பா ராஜாவே ஆடி போயிட்டான். என்ன சொல்கிறான், நீ கொஞ்சம் குறைய 26, 28, 29 நீ கொஞ்சம் குறைய என்ன ஆக்குற, கிறிஸ்தவன் ஆக்குறதுக்கு கொஞ்சம் குறைய என்னை சம்மதிக்க, எனக்கு கிறிஸ்தவனா ஆக்கிடுவ போல இருக்குது, நீ கிட்ட நான் அப்படி கொண்டு வரப்பா அப்படின்னா. அது பவுல் சொல்கிறாரு, நீர் மாத்திரமல்ல, இன்று என் வசனத்தை கேட்கிற யாவரும் கொஞ்சம் குறைய மாத்திரமல்ல, கொஞ்சம் குறைய இல்லப்பா, கொஞ்சம் குறைய அப்படின்ற, கொஞ்சமா அட்லீஸ்ட் என்ன மாத்திரன்னு, அட்லீஸ்ட் இல்லையா ஆல்மோஸ்ட் முழுவதும் என்னை போல் ஆகும்படி தேவனை வேண்டிக் கொள்கிறேன். நீ கொஞ்சம் குறைய நார்மல் கிறிஸ்டினா மாறுறது, ஜஸ்ட் கிறிஸ்டினா மாறுறதுலாம் இல்லை, என்ன மாதிரியே கிறிஸ்தவனா மாறுன்றாரு விரும்புகிறேன். அதுதான் பவுலுடைய ஏக்கம். அப்போ சுவிசேஷ அவருக்கு வாய்ப்பு கிடச்சிதுன்னு வச்சுக்கோங்களேன், வாயாடி என்ன சொல்கிறான்னு. முதல் நூற்றாண்டில் பவுலுக்கு எங்கே வச்சான் கொள்ளை நோயாக இருக்கிறான் பாங்க. கொள்ளை நோய்னா பரவும், கொரோனா நோய்.
விசுவாசிகள்லாம் கொள்ளை நோயாக இருக்கணும், பரவணும், கொரோனா நோய் மாதிரி இருக்கணும். அடுத்து தொத்து எங்கே வச்சாலும் பார்த்தாங்க, கடைசியில் ஜெயிலில் தூக்கி போட்டாங்க. ஜெயிலையும் சமயம் வைத்தாலும் வைக்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாக பிரசங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு சபையாரும், சபையில் இருக்கிற ஒவ்வொரு அங்கத்தினரும் சுவிசேஷ ஊழியத்தில் ஈடுபடணும். நீங்கள் சுவிசேஷ ஊழியம் வேலை செய்யலைன்னா சபையில் அங்கம் இல்லை. சபைனா இந்த 4 மேஜர் காரியங்கள் கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கு தான் சபை. நீங்கள் இந்த சபையை விட்டு அல்லது டிரான்ஸ்ஃபர் ஆகி வேறு எங்கன்னா போனீங்கன்னா கூட இந்த 4 காரியம் அந்த சபையில் இருக்கான்னு பாருங்கள், அந்த சபையில் அங்கமாகும். இல்லைங்க இந்த 4ல் 1 இருக்குது, 2 இல்லை, அது இல்லைன்னா மீதியெல்லாம் நிறைய காரியங்கள் இருக்குது, அதில் கொஞ்சம் கொஞ்சம் தளர்வு இருக்கலாம். இதில் வந்து தளர்வே கிடையாது. இது மேஜர் காரியங்கள். இதில் வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, தள்ளுபடியே கிடையாது. இது 4ம் காணப்படணும். ஆராதனை இருக்கணும், ஆவியோடு நிறைந்து ஆராதிக்கணும். அடுத்தது வசனம், அந்த வசன உபதேசத்தில் இருக்கணும். அந்த உபதேசங்கள் கிறிஸ்துவின் உபதேசம் சரி இந்த உபதேசத்தில் அடிப்படையாக இருக்கணும். அதுக்கு தேவனை நோக்கி மையமாக தள்ளணும், தேவனுக்காக ஊழியம் செய்ய வைக்கணும். அடுத்தது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஐக்கியமாக இருக்கணும், ஃபெலோஷிப்புக்கு இருக்கணும். அது வார நாட்களில் ஊழியங்கள் ஏதாவது இருந்து ஃபெலோஷிப் வைக்கணும். அடுத்தது சுவிசேஷ ஊழியத்துக்கு மோட்டிவேட் பண்ணணும், ஒவ்வொருத்தரும் செய்ய வைக்கணும், ஒவ்வொருத்தருக்கான வாய்ப்புகள் கிடைக்கணும், அடுத்து ஒவ்வொருவரும் செய்யணும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதிர்ப்பு மத்தியில் அவர்கள் செய்தார். முதல் நூற்றாண்டு எதிர்ப்புக்கு வந்தாலும் அப்போஸ்தலர் 4:19-20 பேதுருவும் யோவானும் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இந்த இயேசுவை பற்றி சொல்லக்கூடாதுன்னு சொன்னப்போ அவங்க பிரதியுத்தரமாக, தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கலாம் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமாய் இருக்குமோ என்று நீங்களே நிதானித்து பாருங்கள். தேவனுக்கு முன்பாக அது நியாயமா இருக்கும். உங்களுக்கு செவி கொடுக்கிறது, நீங்க சொல்ல வேணான்றீங்க, உங்களுக்கு செவி கொடுக்கிறது நியாயமா இருக்குமா, நீங்களே நிதானித்து பாருங்கள். நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்கக்கூடாதே. 5:29 தேவனுக்கு கீழ்ப்படுகிறது உத்தமம். அதற்கு பேதுரு மற்ற அப்போஸ்தலரும், மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாய் இருக்கிறது. ஆமென். தேவனுக்கு கீழ்ப்படுகிறது. அப்போ சுவிசேஷ ஊழியத்தில் கர்த்தருடைய கீழ்ப்படுகிறது தான் ரொம்ப அவசியமா இருக்கு. ஆமென். ஸோ இந்த 4 காரியங்களும் ஒவ்வொரு சபையில் என்ன பண்ணணும், காணப்படணும். சபையில் நம்ம எல்லாரும் கவனிங்க, ஏற்கனவே சொன்னேன், நம்ம எல்லாரும் பார்வையாளர்களாக இருக்கக்கூடாது, பங்காளிகளாக இருக்கணும். ஆமென். சபையில் ஒவ்வொருத்தரும் பார்வையாளர்களாக, ஸ்பெக்டேட்டர்ஸாக இருக்கக்கூடாது, பார்ட்டேக்கர்ஸாக இருக்கணும். இப்போது கிரிக்கெட் மேட்ச் நடக்குது, எத்தனை பேர் ஆடுறாங்க? 11 பேர் இந்த பக்கம், 11 இந்த பக்கம், 11. எத்தனை பேர் பார்க்குறாங்க? 11,000 முட்டாள்கள். அது மாதிரி நீங்கள் வந்து வர்றீங்களா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே மேட்ச் நடக்குது. இப்போ வந்து முதல்ல ஆராதனை ஒருத்தர் நடத்துவாங்க பேர், அவரை நடத்தி முடிச்சதும் அறிவிப்பு ஒருத்தர்னு சொல்லுவாங்க பேர். அறிவிப்பு முடிச்சா பெரியவர் ஒருவர் பேர், அவர் முடிச்சோன்னு அது ஆராதனை முடிச்சோன்னு போயிடும். பார்த்தேன், எல்லாரையும் பார்த்துட்டேன்ப்பா. எல்லாருக்கும் மார்க் போட்டு ஸ்தோத்திரம். ஆராதனை அதில் நீங்கள் பங்கு எடுக்கணும். அல்லேலூயா. கோலியாத் அங்கே கொக்கரிக்கிறான். உங்களில் ஒருத்தர் என்னிடத்துல யுத்தம் பண்ண வாருங்கள், என்னோட கூட ஜெயிச்சிங்கன்னா நாங்கள் எல்லாரும் அடிமை, நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா நாங்கள் எல்லாரும் அடிமை, நான் ஜெயிச்சேன்னா நீங்கள் எல்லாரும் அடிமை. அங்கே இராணுவ வீரர்கள் எல்லாரும் கேட்குறாங்க. அவங்க 40 நாள் இரவும் பகலும் தூஷிக்கிறான். இந்த இராணுவ வீரர்கள்லாம் யாரு? பங்காளிகளா, பார்வையாளர்களா? இராணுவத்தில் இருக்கிறான்னா உங்க பங்காளிகள். இவங்க பண்ணா பண்ணியிருக்கணும். நம்ம தேசத்துக்கு விரோதமாக ஒரு காரியம் பேசுகிறான், தெய்வத்துக்கு விரோதமாக பேசுகிறான், நம்ம ஒரு இராணுவ வீரனா இருந்து என்ன பண்ணியிருக்கணும்? எதிர்த்து இருக்கணும், இல்லை செத்து இருக்கணும். அவன் பார்வையாளராக மாறிட்டான். எதுக்கு சொல்ல? இவன் பார்வையாளராக மாறிட்டான். பார்வையாளராக வெளியிலேருந்து ஒருத்தன் வந்தான், தாவீது. அவன் பங்காளியாக மாற போகிறானவனே. டேய், அந்த ஆட்டோலாம் எங்கடா விட்டு வந்த? எதுக்குடா வந்த நீ? தாவீது கேட்குறான், நீ எதுக்குடா வந்த? நீ எதுக்குடா வந்த? நான் வந்து அப்படி கேட்டிருப்பேன், நீ எதுக்கு வந்த? ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிற, இராணுவத்தில் கொடுக்குற சாப்பாடு சாப்பிட்ற, இராணுவத்தில் கொடுக்குற எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டுன்னுக்கிற, இப்போ நீ எதுக்கு வந்த? நான் வந்ததுக்கு முகாந்திரம் இல்லையா? நான் சபையில் இருக்கிறதுக்கு முகாந்திரம் இல்லையா?
ஹல்லேலூயா. அப்படி கேட்ட உடனே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கட்சியில் என்னாச்சு, பார்வையாளராக இருந்த தாவீது பங்காளியாக மாறின கூட்டம் எல்லாம் பார்வையாளராக மாறிடுச்சு. ஹல்லேலூயா. பார்வையாளராக இருந்த கூட்டம் பங்காளியாக இருக்கின்ற கூட்டம் பார்வையாளராக மாறினது மாத்திரமல்ல, பங்காளி ஆக விடாதபடிக்கு தடுக்குது. அப்போ நீங்கள் பங்காளியாக இல்லைன்னா மற்றவங்களே என்ன பண்ணுவீங்க? அவன்லாம் பெரிய யுத்தவரை, நீலாம் போக முடியாது, இரு, நாங்களே ட்ரை பண்ணிட்டு எல்லாம் இன்னும் அமைதியாக பார்வையாளராக இருக்கிறோம், நீ என்ன போகிற? சபையில் நம்ம எல்லாரும் பங்காளிகள். ஹல்லேலூயா. ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு ஆமென் கர்த்தருக்கு அதுதான் சபை. அதில் 4 காரியங்கள் இருக்கணும். இதில் எல்லாம் எப்படி இருக்கணும்னா சமநிலையில் காணப்படணும். ஆராதனை மட்டும் அதிக முக்கியத்துவம் கொடுத்து, ஆராதனை மட்டும் அதிக முக்கியத்துவம் எப்போ பார்த்தாலும். சில சபையில் பார்த்தீங்கன்னா பாட்டே 15 பாட்டு பாடுவாங்க. 5 பாட்டு நின்றுக்கிட்டு, 5 பாட்டு உக்காந்துக்கின்னு, 5 பாட்டு நின்றுக்கிட்டு, 5 பாட்டு முட்டி போட்டு, சில ஐயோ வரிசையாக பாடுவாங்க. பாடல் எண்ணி 2, இவர் பாட்டு போயிடுவார். அப்புறம் காணிக்கை பாட்டுன்ற ஒன்று இருக்கும். காணிக்கை பாட்டுனா என்ன பாட்டு? நிறைய சபையில் காணிக்கை பாட்டுன்னு ஒன்று வச்சிடுறாங்க. அது அந்த சரணங்கள் 4 இருக்கும். அந்த முதல் பல்லவி அனுபல்லவி பாடும் போது காணிக்கை எடுத்துகிட்டு இருப்பாங்க. 25 பேர் தான் வந்திருப்பாங்க. காணிக்கை எடுத்தாச்சுல, பாட்டை நிறுத்திக்கணுமா? அந்த ஃபுல் சரணம் பாடாமல் நிற்க மாட்டார் அவர். சோதரம் அப்போ அங்கே சரி ஒரு ஒன்னஸ் வரணும், அல்லது ஒரு ஆராதனை நடத்தணும் அப்படின்னாலும் பரவாயில்ல. அதுக்கு முன்னாடி அதுவும் பாடியிருப்பாங்க. பாட்டு ஆராதனைக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து, வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, ஐக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, ஊழியத்துக்கு முக்கியத்துவம் இல்லை. விசுவாசிகள்லாம் வறட்சியாக காணப்படுவார். வேதத்தை புரிந்து கொள்வதில் வறட்சியாக இருக்கும். அவங்க வளர்ச்சி நல்லாவே இருக்காது. கிறிஸ்தவ சுவாபத்தில் அவங்க முதிர்ச்சி அடையாமல் இருப்பாங்க. சில சபை வேத பாடம், வேதம் முக்கியம், வேதம் எப்பொழுதும் வேதம் ரொம்ப வேதத்தை முக்கியமாக படுத்தினீங்கன்னா ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல, ஆராதிக்கிறதுலன்னா அவங்களுக்கு கிறிஸ்துவின் மேலே இருக்கிற அந்த சந்தோஷம்னா குறைஞ்சிரும். ஒரு ஜாய், அந்த பரவசம் இருக்குதே தேவனை ஆராதிக்கிறதுல. சிலர்லாம் ஆராதிக்க வச்சோம்னா சைலண்ட்டாக இருப்பாங்க. ஆனால் நான் நிறைய கூட்டத்தை பார்த்துருக்கேங்க. இந்த ஆராதிக்கிற கூட்டம் வசனத்தின் மேலே பிரியமாக இருக்காது. இந்த வசனத்தின் மேலே பிரியமாக இருக்கிற கூட்டம் ஆராதனையில் பிரியமாக இருக்க மாட்டேங்குது. சமநிலை அடைய மாட்டாங்க. ஆராதனையில் பிரியமாக இருக்கிற கூட்டம்லாம் பார்த்திங்கன்னா, தப்பாக எடுத்துக்காதீங்க, அவங்க ரொம்ப படிப்பறிவில்லாத அந்த அந்த ஜனம் பார்த்திங்கன்னா பரவச நிலைக்கு போயிடுவாங்க. 2வது பாட்டுக்கு அப்படியே ஆவியில் நினைஞ்சிடுவாங்க. கொஞ்சம் நல்லா படித்த ஜனமாக இருந்துன்னு வச்சுங்களேன், டீசெண்டாக கைதட்டுறது. கர்த்தர் நாமம் என் புகழிடமே கடுதோடு ஊதித்தி. ஆனால் வசனத்தை ஒன்று சொல்லி ரெவலேஷன் வச்சுன்னா ஆமென் வாங்க, அவங்க தான் ஹல்லேலூயா எஸ் ஆமென். வசனத்தை நல்ல வெளிப்பாடு இருக்கும், ஸ்பிரிட்டு அந்த அதில் அங்கே உங்க இது இருக்கு. எதுக்கு சொல்ல, இதெல்லாம் சமநிலையில் காணப்படணும். ஆமென். சுவிசேஷ அறிவிப்பதில் முக்கியத்துவம் கொடுத்து மற்றவர்களை ஒதுக்கிட்டிங்கன்னா வேத அறிவியில் முதிர்ச்சி இருக்காது. இது அங்கே போய் ஊழியம் செய்கிறேன், இங்கே போய் ஊழியம் செய்கிறேன், அங்கே போய் ஊழியம் செய்கிறேன், அங்கே போய் ஊழியம் செய்யல. நாளடைவில் என்ன ஆகிடும்னா இதுக்கு ஊழியம் செய்ய வேண்டிய நிலைமையில் இது பெட்ரிட்டனாக இருக்கும், பின்வாங்கி போயிருக்கும். அப்போ எல்லா காரியத்திலும் ஐக்கியம் தேவை. ஐக்கியம் இல்லாமல் மற்ற சிலத்தில் ஐக்கியம் வீடுகள் தோறும் அப்போ போய்க்குவோம். வீடுகள் தோறும் நாளைக்கும் வீட்டில் கண்டிப்பாக உபத்திரம் வரும். இல்லையா? உபத்திரம் வரும். அப்போது இது 4 காரியங்கள் எப்படி இருக்கணும்னா சமநிலை அப்படின்றது சமமான நேரம் பிரித்து கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போது சரீரத்துக்கு சமச்சீரான உணவு தேவை அப்படின்னா விட்டமின், இந்த விட்டமினில் இவ்வளோ இருக்கணும், இந்த விட்டமின் இவ்வளோ இருக்கணும், இந்த விட்டமின் அந்த மாதிரி ஒவ்வொரு காரியத்துக்கும் அது ஒரு கலவை தானே ஒழிய அதுக்கு அந்த அளவுக்கான ஊட்டச்சத்து தேவை. 4 காரியங்களை முக்கியத்துவம் படுத்தி 4 காரியங்களில் இந்த சபை வளரணும், சபையில் காணப்படணும், அது வளரணும். ஆமென். அப்போது அதுதான் சரீரமாகிய சபை அதாக காணப்படும். ஹல்லேலூயா. ஸோ சபை அப்படின்னா இந்த 4 பிரதானமான காரியங்கள் இருக்குது.
மீதி காரியங்கள் எல்லாம் நமக்கே தெரியும், அதெல்லாம் காணப்படணும். ஆனால் பட் இந்த 4 பிரதானமான காரியங்களில் தளர்வே கிடையாது. ஆமென். விட்டு கொடுக்க முடியாது, இது கண்டிப்பாக இருந்தே ஆகணும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, கர்த்தாவே, சபையினுடைய பிரதான 4 செயல்களாக ஆராதனையும், ஆண்டவரே கர்த்தாவே, வேத பாடம், வேத அறிவு உபதேசங்களை வைத்திருக்கிறீர், ஐக்கியத்தை வைத்திருக்கிறீர். சுவிசேஷம் அறிவிக்கிறது சபையினுடைய வேலையாக, சபையில் இருக்கிற அங்கத்தினரின் வேலையாக இருக்கிறது. அதை நாங்கள் புரிந்தவர்களாக சபையில் எங்களை நாட்டின தோட்டத்தில் நாங்கள் வைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த தோட்டத்தில் நாங்கள் இப்படிப்பட்ட கனிகளை கொடுக்க எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. இயேசுவின் நாமத்தினால எந்த நோக்கத்துக்காக சபையில் எங்களை ஏற்படுத்தினரோ அந்த சபையை எந்த நோக்கத்துக்காக ஏற்படுத்தினரோ அந்த நோக்கத்துக்காக ஒவ்வொரு சபைகளும், தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு சபைகளும் அந்த நோக்கத்துக்காக எங்க உதவி செய்யபடியாய் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளும் விலகட்டும் ஆண்டவரே. சபைகள் எல்லாம் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கட்டும் ஆண்டவரே. சபைகள் எல்லாம் வேத உங்களை வேத உபதேசங்களை உம்மை கிட்டி சேர்வதற்காகவும் உமக்காக ஊழியம் செய்வதற்காகவும் பயன்படுத்திக் கொள்ள உதவி செய்யபடியாய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு சபையும் ஐக்கியம் காணப்பட உதவி செய்யுங்கப்பா. ஐக்கியம் இல்லாமல் தனிமையாகவே காணப்படுறவங்கள வாழ்க்கையில் பல பின்மாற்றங்களும் பல சோர்வுகளும் காணப்படுகிறது. அவங்க ஐக்கியத்துக்கு வர உதவி செய்யுங்கப்பா. அவங்க ஐக்கியத்துக்கு வரக்கூடாதபடி தடுக்கிற எல்லா பிசாசின் தந்திரங்கள் எல்லாம் விலகி போகட்டும். சில ஆண்டவரே, சபைகளில் சுவிசேஷ ஊழியமானது ஒவ்வொருவருடைய கடமையை அதை செய்யாவிட்ட தனக்கு ஐயோ என்று பவுல் சொன்னது போல் அவங்களும் சொல்லத்தக்கதான் நிலைமைக்கு வந்து அந்த சுவிசேஷ ஊழியத்தில் ஒவ்வொருவரும் பங்கெடுக்க உதவி செய்யுங்கப்பா. ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. சபை ஏற்படுத்தப்பட்ட நோக்கத்தோடு கூட இந்த சபையும் செயல்பட எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறப்பா. காத்துக்கொள்ளும். இது உம்முடைய சபையப்பா, நீ நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.